வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நம் அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்.கே.எம். ஐயா அவர்களையும், அல்லும் பகலும் இந்த வேதாத்திரிய கல்வியை உலகெங்கும் பரப்பி வரும் அனைத்து உலக சமுதாய சேவா சங்கத்தின் அறங்காவலர்களையும், பட்டி தொட்டி முதல் பல்கலைக்கழகம் வரை தினமும் இந்த வேதாத்திரிய கல்வியை பரப்பி வரும் அனைத்து நிலை ஆசிரியர் பெருமக்களையும், அடாது மழை பெய்தாலும் விடாது நாங்கள் இந்த வேதாத்திரிய கல்வியை ஜூம் மூலமாக பரப்பி கொண்டு வரும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும், இந்த இணைப்பில் இணைந்து தெய்வீக பெட்டகத்தின் புதையல் அப்படின்ற சிந்தனை உரையை கேட்க இருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். ஐயா மகரிஷி அவங்க தெய்வீக நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஏரோப்ளேன்ல ஏதாவது விபத்து ஆச்சுன்னா அதுல ரெட் பாக்ஸை இடுங்க, அதுல இருந்து எல்லா டேட்டாவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது. அதே போலதான் என்னுடைய வாழ்வினுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணம் யாருங்க? நான் செய்யக்கூடிய செயலால மூளை அலையா மாத்தி ஜீவகாந்தத்துல பதிஞ்சு அதுக்குன்னுமோ இருப்பா வைக்கிற இடம்தான் இந்த தெய்வீக நீதிமன்றம் சொல்ற பெட்டகம். அத நம்ம எந்த சாவியை கொண்டு திறந்து அதுல இருக்கிறது என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்விய மாத்துறதுக்காக தான் குருபுரான் நமக்கு வழிவகை பண்ணியிருக்காங்க. அதனால அந்த தெய்வீக பெட்டகத்தின் புதையல்ல என்ன இருக்கு, அந்த பெட்டியில இருக்கிற மாதிரிதான் என்னுடைய வாழ்வு அமையும். நான் ஏன் திரும்ப திரும்ப பிறக்கிறேன்றது அந்த புதையல்ல இருக்கிறத வச்சுதான். இப்ப ஆதிசங்கரர் சொன்னார் இல்லைங்களா, ஐயா எனக்கு மறுபிறவியே வேணான்னு. அதுக்காக தான் நான் ஒரு பிறவி எடுக்கிறனாலே அந்த பெட்டகத்துல ஏதோ இருக்கிறதுனாலதான் நான் பிறக்கிறேன். அந்த பெட்டகம் எம்டியா இருந்தனா எனக்கு பிறப்பு கிடையாது. அதை பத்தி நாம சிந்திக்கலாம். உளவு என்ற சொல்லுக்கு சுற்றுதல் என்று பொருள். உலகம் என்பது இவ்வார்த்தையிலிருந்து உருவானதுதான். நாள் என்ற வார்த்தைக்கு தொங்குதல் என்று அர்த்தம். இதை நாளம் என்ற வார்த்தையோடு தொடர்பு படுத்தி பாருங்க. அண்டவெளியில உலகம் தொங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ராமாயணத்துல மண்டோதரியின் தகப்பனார் பெயர் மாயன். அவர் இந்த பிரபஞ்சத்தை 5 வரிகளில அடக்கினார். இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு காரணமாக மூலம் ஒன்று உள்ளது. மூலம் அசைந்த போது பிறந்தது காலம். அந்த காலத்தின் போக்கில் உருவானது எத்தனையோ கோலங்கள். ஒவ்வொரு கோலத்திலும் ஒழுங்கு நியதி என்ற சீலம் இருக்கிறது. சீலம் நிறைந்த இந்த கோலங்களின் தொகுப்பு தான் நாளம். மூலத்தில் ஆரம்பித்து நாளத்திற்கு வருபவர்கள் மெய்ஞானிகள். நாளத்தில் ஆரம்பித்து மூலத்திற்கு வருபவர்கள் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் டார்க் மேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த டஸ்ட் பார்ட்டிகள் ஐயா சொன்னதை வடநாட்டவர் கிருஷ்ணன் சொல்லுவாங்க, தென்னாட்டவர் கருப்பன் சொல்லுவாங்க. இந்த கடவுளை சுருக்கிறது. எங்கும் எதிலும் உள்ளே இருக்கும் ஆதார பொருள் கடவுள். அதை அடைய வேணும்னா என்னன்னா அறியணும். இறைநிலை என்பது உனக்குள் உன்னை தேடும் முயற்சியை அன்றி வெளியே இருக்கும் ஒன்றினில் என்ன இருக்குது என்று ஆராய்ச்சி கிடையாது. கடவுள் எந்த மத நூலுக்குள்ளேயே அல்லது மதம் பரப்ப ஏற்படுத்தியுள்ள இடத்திலேயே மட்டும் இல்லைங்க, அது எங்கும் எதிலும் எந்த வகையிலும் இருக்குது. இறைநிலை விவாத பொருள் அது இல்லை, உணரும் பொருள். கடவுள் நமக்குள் இருப்பதற்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் வச்சீங்க, அது உங்க உரிமை. ஆனா நமக்குள் இருக்கும் அந்த உள்ளத்திற்கு தான் நமது முன்னோர்கள் கடவுள் என்று பெயர் வச்சாங்க. பரம்பொருள் ஒன்றுதான், இருப்பினும் அவரவர் விருப்பப்படி அதுக்கு பெயர் வச்சுக்கிட்டாங்க. உலகத்தை தோற்றுவித்தது எது? அது இன்றும் இருக்குமா என்றால் என்றும் இருக்கும் ஒன்றே இந்த உலகத்தை தோற்றுவித்ததுன்னு சொல்லுவாங்க. உலகில் இருக்கும் அனைத்தும் இருப்பதற்கு அடிப்படையான காரணம் அந்த ஆதார பொருளாகிய சுத்தவெளி மட்டும்தான்.
நம்மை ஆளும் பொருளாக இருப்பதா, நான் என்ற அகம் வளர்ந்து தன்னை மறைத்து கொண்டதால் ஆண்டவன் என்று அழைக்கப்பட்டது. உணர்ந்தவர்கள் தன்னை தனது அகந்தையே மதிக்க வேண்டும். நான் என்ற துணிவே வாழ்வுக்கு ஆதாரம். நான் என்ற ஒன்றை கடந்த ஒன்று எனக்குள் இருக்கிறது என்ற தெளிவான அறிவே ஆண்டவன் என்ற வார்த்தைக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆள்பவன் என்பது நிகழ்காலத்து பெயர் சொல், தனி மனிதனை குறிக்கிறது. ஆள்பவனுக்கு உள்ளேயும் இருப்பவன் ஆண்டவன் என்று ஆழமான பொருள் பொதிந்து இருக்கிறது. பெயர் பலவானாலும் உண்மை ஒன்றுதான். அவர்தான் உண்மை என்பது என்றும் நிலையாய் எல்லா இடங்களிலும் தெளிவாய் உணர நினைக்கும் அனைவருக்கும் உணர்ந்தும் அன்பா இருக்குது. உங்களின் உடம்பு உங்களை சுமக்குது, உடம்புக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இப்பொழுது நீங்க உணர முடியும். காரணம், நீங்கள் உங்களது உடம்பை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் வேறு, உங்களின் உடம்பு வேறு. நாம் இந்த உடம்பு மட்டும் இல்லை, உடம்பினை கடந்து நாம் இருக்கிறோம். இந்த அற்புதமான உடம்பு நம்மை பாதுகாப்புடனும் நமது உணர்வுகளை, சிந்தனை முடிவுகளை, கருத்து பரிமாற்றத்தினை வெளிப்படுத்தும் ஆற்றலுடனும் இருக்குது. உடம்பில் நாம் இருக்கிறோம், ஆனால் நம்மை அடையாளப்படுத்துவது நமது உடம்பு. உடம்பு இது என்று அறிவது மனம். மனம் என்ற ஒன்றுதான் இதை படிக்கிறது. உடம்பினை நிலையாகவும் இயக்கத்துடனும் இருக்க செய்வது உயிர். உயிர் இல்லாத உடம்பு அதன் இயக்கத்தை இழந்து அழிந்து விடுகிறது. உடம்பில் நான் இருக்கிறேன் என்று ஒருவர் உணர்ந்தால் உடம்பில் இருக்கும் மனதை புரிந்து கொண்டவர் என்று பொருள். உடம்பு தன்னிச்சையாக செயல்படுகிறது என்பதை அறிந்தால் உயிர் என்பதை உணர்வதாக பொருள். பாரம்பரியமாக சத்சங்கம் என்பது அறிவொளி பெற்றவர்களின் சகவாசத்தை வைத்திருப்பது, உங்கள் குரு அல்லது துறவியுடன் நேரத்தை செலவிடுவது, அல்லது ஒரு துறவி வாழ்ந்த அல்லது கற்பித்த புனித இடத்திற்கு யாத்திரை செல்வது. நிச்சயமாக ஒரு துறவியுடன் வாழ்வது எப்போதும் சாத்தியம் இல்லை. எனவே சத்சங்கத்தின் பயிற்சியானது உங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவதை உள்ளடக்கியது. இதுதான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் சொல்லியிருக்காரு. அல்லாஹ் என்பார் சில பேர்கள், அறநெறி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பர மண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள், சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள். எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே, அந்த பொருளை நாம் நினைத்தே அனைவரும் அன்பாய் குழாவிடுவோம். எந்த படியாய் எவர் அதனை எப்படி தொழுதால் நமக்கு என்ன? நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம், அதை வணங்கிடுவோம், வாழ்வாய் சுகமாய் வாழ்ந்திடுவோம்னு நம்ம மகரிஷி மாதிரி ரொம்ப எளிமையா அந்த நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு. இததான் நம்ம பாரதியும் என்ன சொல்லியிருக்காருங்க, உள்ளும் புறமுமாய் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் என்று உண்டமதனை தெய்வம் என்பார் வேதியரே என்றார். எந்த ஒன்றை இந்த உலகம் செய்ய முடியாதோ அந்த ஒன்றை எது அனுதினமும் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த அறிவை பிரம்மம் என்கிறது வேதாந்தம், சிவம் என்கிறது சைவ சித்தாந்தம், பிதா என்கிறது கிறிஸ்தவம், அல்லாஹ் என்கிறது இஸ்லாமியம், அருட்பெருஞ்சோதி என்கிறது சன்மார்க்கம். யாரும் சொல்லாத ஒரு கருத்தை எனக்கு உள்ளேயும் வெளியேயும் எல்லையற்றதாக பிரபஞ்சம் முழுவதும் இருக்கும் சுத்த வெளி அறிவு என்கிறது வேதாத்திரியம். இறை தேடலை இறை உணர்வாக மாற்றியது வேதாத்திரியம். எனக்குள்ளாக இருக்கும் இறைவன் எப்படி இருக்கிறது என்றால் கருமையமாக இருக்கிறது. இந்திய தத்துவத்தை பேசிய மெய்ஞானிகளை வேதாந்திகள், சைவ சித்தாந்திகள், சித்தர்கள்னு மூணா பிரிப்பாங்க. வேதாந்திகள்னு சொன்னீங்கன்னா இவர்களது தத்துவ நூல்கள் அனைத்தும் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். இவர்கள் முழு முதல் கடவுளாக நினைப்பது பிரம்மத்தை. இவர்கள் பிரம்மத்திலிருந்து 6 அறிவு உள்ள மனிதன் வரை சிந்தித்தவர்களே. வேதாந்திகள் ஆத்மா, ஜீவாத்மா,
பரமாத்மா என்ற வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. இதே சைவ சித்தாந்திகள் என்ன சொல்றாங்க, இவர்களது தத்துவ நூல்கள் அனைத்தும் தமிழ்ல தான் இருக்கும். இவர்கள் முழு முதல் கடவுளாக நினைப்பது சிவனை. இவர்கள் சிவனிலிருந்து ஆறறிவு மனிதன் வரை சிந்தித்தவர்கள். மூணாவதா சொல்றது சித்தர்கள். இவர்கள் உலகெங்கும் உள்ளனர். தமிழ்நாட்டில் பிறந்த சித்தர்கள் தமிழில் தத்துவங்களை அளித்துள்ளார்கள். அறிவையும் ஆற்றலையும் பற்றி பேசுவாங்க சித்தர்கள். இவர்கள் பிரம்மாவையும் சிவத்தையும் சொல்லாம அறிவேதான் தெய்வம் என்று தாயுமானவர் கூறியது போல, அறிவேதான் தெய்வம் என்று மகரிஷி சொன்னது போலதான் இவங்க சொல்லுவாங்க. வேதாந்திகள் பிரம்மாவை முதன்மைப்படுத்தினாங்க, சைவ சித்தாந்திகள் சிவனை முதன்மைப்படுத்தினாங்க, சித்தர்கள் அறிவையும் ஆற்றலையும் முதன்மைப்படுத்தினார்கள். இந்த மூவரையும் வேதாத்திரி மகரிஷி வேதாத்திரியத்துல எப்படி பயன்படுத்தியிருக்கான்னு பாருங்க. இறைவனை குறிப்பிடும் பொழுது மகரிஷி என்ன சொன்னாங்க, இவங்க 3 பேர் சொன்னதே சொல்லலையே. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் பல நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் தான் சொன்னாங்க மகரிஷி. வேத காலம் தொட்டு எந்த ஜீவனையும் பார்த்து நம்ம என்ன சொல்லுவாங்க, பரு உடலு, சூக்கும உடலு, காரண உடல் தான் பார்த்து சொல்லுவாங்க. ஆனா மகரிஷியோ அதை 8 விதமா சொன்னார். உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலனெட்டு இணைப்பேக்கம் சிவன், கடல், நிலம், ஆகாயம் மூன்றிலும் வாழ் உயிர்களுக்கு கணக்கில் எடுத்த 8ல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை, பின் அதற்கு வேறு பெயர் சடப்பொருள் என்று உணர்ந்திடுதல் நீதி. மடல் விரிந்த பூவெனவே மலர்ந்த மதி கொண்டு மண்ணுலகில் வாழ்வோர்கள் மயக்கம் நீங்கி வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பொதுவா வேதத்துல என்ன சொல்லுவாங்க, பரு உடல், சூக்கும உடல், காரண உடல் சொல்லுவாங்க. மகரிஷி பாருங்க, ஒரு உடல்னு இருந்தா உடலுக்குள்ளார உயிர் இருக்கணும், ஜீவகாந்தம் இருக்கணும், கருமையம் இருக்கணும், மூளை இருக்கணும், உள்ள இருக்கணும், மனம் இருக்கணும், புலன்கள் இருக்கணும். இந்த 8ல் எது இருந்தாதான் அது உடலு. இல்லைன்னா அதுக்கு பேரு ஜடம் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சிகரமான அந்த உடலுக்கு டெபினிஷன் கொடுத்தவங்க நம்ம மகரிஷி அவங்க மட்டும்தான். மகரிஷி அவர்கள் வேதத்துல குறிப்பிடும் ஆத்மா என்ற வார்த்தையை இறைநிலையில குறிப்பிடவே இல்லை, ஜீவனிலும் குறிப்பிடுவதில்லை. உடலுக்கு எது தேவையானது, எது தேவையற்றது என்று தீர்மானிப்பது போல என் மனசுக்கு எது தேவையானது, எது தேவையற்றது, எது பலமானது, எது பலகீனமானது என்பதை சரியா திட்டமிட்டுன்னு வச்சுங்க, நம்ம வாழ்வு சிறப்பா இருக்கும். இறைவெளி தன் இரக்கத்தால் எழுந்த முதல் தன்மாற்றம் இறைத்துகள். அந்த இறைத்துகள் கூடியதோர் தொகுப்பே விண்ணு. நிறைவெளியில் விண் சுழல அழுத்தம் விளைவாக விண்கரைய அக்கரைசல் வெளியேறி அனைத்து அலைகள் காந்தமாச்சின்னு மகரிஷி சொல்றாங்க. பருவுடலுக்கு மூலம் வித்து, நுண்ணுடலுக்கு மூலம் உயிர், காரண உடலுக்கு மூலம் ஜீவகாந்தம். இந்த 3க்கும் மையம் கருமையம். ரத்த ஓட்டத்திற்கு மையம் இருதயம். ரத்தமானது இந்த உடல்ல தான் உற்பத்தி செய்யணும். வெப்ப ஓட்டத்திற்கு மையம் வயிறு, காற்று ஓட்டத்திற்கு மையம் நுரையீரல். காற்று ஓட்டத்துக்கு வேண்டிய காற்று வெளியிலிருந்து தான் வருது. விண் ஓட்டத்திற்கு மையம் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய விந்துநாதம். விண்ண நீங்க வெளியிலிருந்தும் எடுத்துக்கலாம், நீங்களும் உற்பத்தி செய்து கொள்ளலாம். உணவை உட்கொண்டு மையமாக தோன்றினால் அலையாக விரிவடையும், அலைகள் தோன்றினால் அது மையத்தில் தான் முடிவடையும். உடலில் தனித்தனியாக இயங்குகிற விண்ணு துகளுடைய சுற்றோட்டம் தான் நிகழ்கிறது. இந்த விண் துகளுடைய சுற்றோட்டத்தினால் வருகிற சக்திக்கு என்ன சொல்லுவீங்க, உயிர் சக்தி அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. பரம் என்ற வார்த்தை எங்கு வந்தாலும் அதுக்கு இணைய வேற இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப பரமாணுன்னு சொல்லினா அதுக்கு இணைய இன்னொன்னு கம்பேரிட்டிவ் பண்ண முடியாது. பரமாத்மான்னு சொன்னோம்னா அந்த பரமாத்மாவுக்கு கம்பேரிட்டிவா நீங்க வேற எதையுமே உலகில சொல்ல முடியாது. இதுதான் வள்ளலார் சொல்லுவாங்க, தானொரு தானாய் தானே தானாய் ஊனுயிர் விளக்கு மொருதனி பொருளேன்னு சொல்றாங்க. ஸ்பேஸ் இஸ் காட் அப்படின்னுவாங்க. இதுல ஸ்பேஸ்ன்றது என்னங்க, விஞ்ஞானம். காடுன்றது மெய்ஞானம். இறைவெளிக்கு 2 குணங்கள் உண்டுங்க, தன்னைத்தானே அழுத்திக் கொள்வது, அனைத்தையும் சூழ்ந்து அழுத்துவது. விண்துகள்களின் சுற்றோட்டம் தான் நுண்ணுடல். இறைநிலையும் காந்தாலையும் சேர்ந்தது தான் காந்தம். இத முற்காலத்துல
பிரணவ பொருள் என்று சொன்னார்கள். ஜீவகாந்தம் என்ற ஒரு சொல்லை முதலில் வைத்தவர், பெயர் வைத்தவர் வந்து வேதாத்திரி மகரிஷி. வேதத்திலோ விஞ்ஞானத்திலோ இதுவரையும் யாரையும் வந்து இந்த மாதிரி குறிப்பிடல இந்த வார்த்தையை. வேதாத்திரி மகரிஷி சங்கல்பம் அருட்காப்பு சொல்லும் போது அருட்பேராற்றல் கருணையினால் என்று ஆற்றலை பற்றி தான் சொல்லுவாங்க. மேலும் தத்துவ கருத்துக்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் சொன்னவர் வந்து ஆன்மீகத்துல மகரிஷி மட்டும்தான். எந்த வார்த்தை சொன்னாலும் அதுக்கு ஆங்கில வார்த்தையை சொல்லி தான் சொல்லுவாங்க. ஆற்றலை பற்றி பேசிக் கொண்டிருந்த மகரிஷி அவர்கள் எப்போது துரியாதீத தவத்தை வடிவமைத்தாரோ அப்போதே அவர் சைவ சித்தாந்த முறைப்படி சக்தி கலம், சிவகலம் என்று பிரபஞ்சத்திற்கும் சுத்தவெளிக்கும் பெயர் வச்சாங்க. மகரிஷி வேதாந்தியாகவோ சித்தாந்தியாகவோ சித்தராகவோ தன்னை எதிலையும் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தனித்துவமாக கருத்துக்களை வழங்குவதில் சிறப்பு வாய்ந்தவங்க. மகரிஷி யூனிஃபைட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு புக்கு எழுதினாங்க. அந்த யூனிஃபைட் ஃபோர்ஸுக்கு வந்து தமிழ் என்ன சொல்றாங்க, ஒருங்கிணைப்பு பேராற்றல்னு சொல்றாங்க. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு எல்லாரும் வந்துட்டு ஐயா அந்த புக்கை கொஞ்சம் தமிழ்ல வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க 3 மாத காலம் வந்து மௌனத்துல இருந்து புத்தகத்தை வெளியிடுறாங்க. நம்மள மாதிரி அருள்நிதியர்கள் எல்லாருடைய ஆசை என்ன, மகரிஷி வந்து சொன்னது என்னது, யூனிஃபைட் போர்ஸ்க்கு ஒருங்கிணைப்பு பேராற்றல் தான் சொன்னாரு. அந்த பேரை தான் வைப்பானுங்க இருக்காங்க. ஆனா அவர் வந்து அந்த புத்தகத்துக்கு பிரம்மஞானம் அப்படின்னு பேரிட்டு புத்தகத்தை தமிழ்ல வெளியிட்டாங்க. யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்ற புத்தகத்துக்கு தமிழ்ல அவங்க மௌன காலம் இருந்து தமிழ்ல இருந்து பிரம்மஞானம் வெளியிட்டாங்க. வேதாந்திகளும் சைவ சித்தாந்திகளும் சித்தர்களும் உபயோகித்த ஒரே வார்த்தையை மகரிஷி உபயோகித்தார். அந்த வார்த்தை தான் கருமையம். இந்த கருமையத்துக்கு அவங்களுக்கு சொல்றது ஜெனட்டிக் சென்டர் என்ற சொற்று. விஞ்ஞானபூர்வமாக உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அமைந்துள்ளது கருமையம் என்ற வார்த்தை. நாம் வேதாந்திகளிடமும் சித்தாந்திகளிடமும் சித்தர்களிடமும் பேசலாம். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலின் விளைவும் பதிவாக பதிகின்ற இடம் ஜீவகாந்தம் தான். அது வந்து எங்க சேருதுங்க, கருமையத்துல. ஒவ்வொரு பதிவும் ஒவ்வொரு பிரீக்வன்சில அதிர்வு எண்ணுல பதிகிறது. ஜீவகாந்த அலையில் பதிந்துள்ள பதிவுகளின் தொகுப்பு அல்லது காந்த அலையின் திணிவு பெற்ற இடத்தை தான் ஜீவாத்மா என்றும் ஆத்மா என்றும் கருமையம் என்றும் ஜெனட்டிக் சென்டர் என்றும் தெய்வீக நீதிமன்றம் என்றும் சொல்றாங்க. மகரிஷி ஜீவாத்மா என்றாலும் ஆன்மா என்றாலும் அகம் என்றாலும் கருமையம் என்றாலும் ஜெனட்டிக் சென்டர் என்றாலும் தெய்வீக நீதிமன்றம் என்றாலும் ஜீவகாந்த அலையில் பதிந்துள்ள பதிவுகளை தான் சொல்றாங்க. பக்தி மார்க்கத்துல பதிவுகளை சித்திரகுப்தான் கணக்கு எடுத்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க இல்லைங்களா. இதுதான் மகரிஷி அழகா ஒரு கவியை சொல்லியிருப்பாங்க. என் வயது 3 முதல் இன்று மட்டும் யான் கண்ட காட்சிகளும் கேட்ட ஓசை மென்மையுள்ள ஸ்பரிசத்தால் உணர்ந்தவெல்லாம் முகந்த மனம் சுவைத்த சுவை இவையனோடு சொன்ன சொற்கள் செய்த செயல் செய்ய நினைந்த சோதனைகள் அனைத்தையும் அறிவுதன்னில் என்ன விதமாய் பதிந்ததோ என்னும் போது இவையெல்லாம் ஒவ்வொன்றாய் எடுத்துக்காட்டும் தன்மை என்ன தனித்தனியே தோன்றல் ஏனோ தத்துவமாய் உள அறிவின் இயல்பனொன்று நின்றறிவால் ஆராய்ந்தேன் நிசத்தை காண நின்றவன் அவ்வொன்றாய் பரிணமித்து மின்னணுவே மறைந்து மற்றும் வேறதாயும் மேலான ஆராய்ச்சியுமாகி பன்னிலையாய் முளைதனில் பரமாகி கருவில் பருவுறுத்த சுழலாலே இயங்குவதும் கண்டேன்னு சொல்லிட்டு ஞானகளஞ்சியத்துல 1799 பாடல்ல சொல்லியிருக்காரு. உலக மக்கள் அனைவரின் நோக்கம் என்னன்னா, உலகில் உயிர் வாழ தான் உலக மக்கள் அனைவரின் நோக்கம் என்னன்னா, உலகில் உயிர் வாழ தன் உயிரை தக்க வைத்துக் கொள்ளணும், தன் இனவிருத்திக்காக இன்னொரு உயிரை உருவாக்கணும் என்பதுதான். இது காமனா எல்லாருக்கும் நான் உயிர் வாழணும், எனக்கு ஒரு ஜெனரேஷன் வேணும் அப்படின்றதுதான். தன் பசியை போக்குவதற்காக பிற உயிரை துன்புறுத்த கூடாதுங்க. துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும். அவன் தான் மனுஷன். இத மாற்றி செய்யும் பொழுது அவனுடைய கருமையத்தில் துன்ப அலைகளா பதியுது. இதுதான் வள்ளுவர் சொல்றாரு, தன்னுள் பெருக்கற்கு தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனும்பான் எங்கனும் ஆளும் அருள். நீங்க தான் உடம்ப பண்றதுக்கு பிறருடைய
உயிரை கொன்னு பிற விலங்கினத்தையோ பிற உயிரை கொன்னு சாப்பிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு அருள் கிடைக்கின்றாரு வள்ளல் பெருமான், திருவள்ளுவர் பெருமான். உலகில் உள்ள ஒவ்வொருவரும் அலட்சியத்தினாலும் அறியாமையினாலும் உணர்ச்சி வயத்தினால்தான் தவறு செய்கிறோம். அந்த தவறுகள் 6 தீய குணங்களாகவோ 5 பழி செயல்களாகவோ 3 மலங்களாகவோ மூளையினால் அலையா மாற்றம் பண்ணி அந்த அலை ஜீவகாந்தத்துல பதிவாகி அந்த பதிவு கருமையத்துல இருப்பாகி விடுது. அது எந்த ஃப்ரீக்குவன்சில பதிஞ்சதோ அந்த ஃப்ரீக்குவன்சி வரும்போது அந்த பதிவுகள் எழுச்சி பெற்று மூளையில பட்டு எண்ணமா பிரதிபலிக்குது. இத 1400 ஆண்டுகளுக்கு முன்புதான் காற்றோட்டம் இருக்குதான்னு ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு. 500 ஆண்டுகளுக்கு முன்புதான் ரத்த ஓட்டத்தை ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சாரு. இவ இதுல கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப ஜிகோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட், ரபிஷ் இன் ரபிஷ் அவுட். இது கம்ப்யூட்டர்ல பயன்படுத்துற ஒரு வார்த்தை. குப்பை உள்ள குப்பை வெளியே. அப்ப என்னுடைய செயல் என்ன மாதிரி இருக்கோ அந்த செயலுக்கு தகுந்த விளைவுதான் என்னுடைய கருமையத்துல பதிஞ்சு இருப்பா இருக்கும். அப்ப மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, அறியாமை என்னதுங்க, அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயத்தினால செய்யறீங்க. அந்த அறியாமையே அறியாமைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நாணம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, உள்ளதை உணர்வோம் நல்லதை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்ப நீங்க உள்ளதை உணர்வீங்க? மகரிஷி என்னைக்கு எனக்கு தொட்டு ஆக்கின தீட்சை கொடுத்தாரோ என்னுடைய மனம் 5 புலன்கள் வழியா போகும்போது அது என்னுடைய ஆக்கினையிலே இருந்து நான் தவம் ஆற்றும் பொழுது நிலைத்தது எது, நிலையற்றது எது, எது இன்பம் கொடுக்கும் எது துன்பத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வே அங்க அங்க நின்று நீங்க செய்ய 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 உங்களுக்கு தெரியுது. எப்ப நான் உணர்ச்சி நிலையில இருக்கும் பொழுதுதான் பதிவுகள் என்னுடைய கருமையத்திலேயே பதிக்கும் பீட்டா நிலையில. நான் எப்ப அந்த 14 சைக்கிள் இருந்து 13.99 வந்தாலும் நான் பழிச்செயல் செய்வேனா? அதுதான் மகரிஷி நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அது என்ன சொல்லுவாங்க ஆகினை சொல்லிட்டு, நான் இன்று முதல் எந்த செயல் செய்தாலும் எந்த உணவை உட்கொண்டாலும் நான் ஆகினிலே இருந்து செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க திரும்ப 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 செய்து ஆகினிலே இருக்கும் பொழுது இறைநிலையோடவே இருக்கும் பொழுது நீங்க எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கீங்க? ஆல்பாவில தான் கண்டிப்பா இருப்பீங்க. ஆல்பாவில இருக்கும் பொழுது நீங்க தவறு செய்ய மாட்டீங்க. நீங்க அதை பீட்டாவில் போகும்போதுதான் நல்லதெல்லாம் கெட்டதா தெரியும், கெட்டதெல்லாம் நல்லதா தெரியும். அதே ஆல்பா நிலையில இருக்கும் பொழுது நல்லது நல்லதா தான் தெரியும், கெட்டது கெட்டதா தெரியும். அனைவரையுமே நீங்க இறைத்தன்மையோட பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு வரும். இப்ப ஒரு ஒரு குரு கிட்ட ஒரு 3 சீடர்கள் இருந்தாங்களாம். ஒரு எம்டியான ஒரு மண் குடத்தை வச்சு ஒரு சீடன் கிட்ட கேட்டாங்களாம், இந்த குடத்துல என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். அது கேட்டதுக்கு ஒரு பையன் சொன்னா ஒன்றும் இல்லைன்னா, இன்னொரு பையனும் பார்த்துட்டு வெற்றிடமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 3வது பையன் அதுல காற்று இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த குரு அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த காத்தை எப்படி வெளியேற்றுங்கன்னா தெரியல அப்படின்னா, அந்த 3வது ஸ்டூடெண்ட் சொன்னானா அதுல தண்ணியை ஊத்துனீங்கன்னா அந்த காற்று வெளியேறிடும்ன்றாங்க. அதே போல நம்ம கருமையத்துல இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை வெளியே அனுப்பணும் அப்படின்னா நீங்க இறைநிலையை உணர்ந்து அறநெறியில வாழ்ந்து நீங்க செய்யக்கூடிய செயல்னால நல்ல பதிவுகள் அந்த கருமையத்துல போய் படிய 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 அது எப்படி காற்று எம்டியான குடத்துல வெளியே போச்சு அதே மாதிரி போயிட்டு நீங்க இறைவனுடைய தன்மையாகிய அன்பும் கருணையுமா அருளாளராக மாறி தொண்டு செய்வீங்க. மகரிஷி சொன்ன மாதிரி கொண்டு வந்த வினையை தொண்டு செய்துதான் கழிக்க முடியும். அடுத்தது, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவுதனை அறிவதோ, மாந்தர்க்கு மாற்று வழி வேறு வழி இல்லையேன்னு மகரிஷி சொல்றாங்க. சூட்சமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி. சொல்லறிய மறைப்பொருளை தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அன்னை கருப்பை விடுத்து அடைந்து விட்டேன் மண்ணுலகேன்னு சொல்லிட்டு நாணமும் வாழ்வுல 318வது பாடல்ல சொல்லியிருக்காங்க.
அடுத்தது காந்த சுழல் ஈர்ப்பு மையம் உயிர்வித்து மூன்றும் கலந்து செயல் புரியும் கருமைய உண்மையை தேர்வோம். காந்தத்தில் இறைநிலையும் உயிரறிவு மனமும் கருத்தாலே உணர்வதற்கு அகத்தவமே வழியாம். காந்தமது ஐவகை தன் மாத்திரையாய் மனமாய் கர்மங்கள் பதிவு செய்து பலன் விளைக்கும் நெறியாய் காந்தமே கருமையம் பிறப்பிறப்பு வாழ்வாய் கண்டுகொள்ளல் பேரியக்க மண்டலமே உன்னுள் அப்படின்னு சொல்றாரு. தெரிந்த பதிவுகளின் தொகுப்பு தாங்க உள்ளம். உண்மைத்தன்மை உடையது உள்ளம். ஐந்தறிவு விளங்கின வரை பதிவுகளை மாற்றக்கூடிய அதிகாரத்தை இறைவெளி கொடுக்கல. ஆறறிவு படைத்த மனிதனுக்கு மட்டுமே பதிவுகளை மாற்றக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கு. நம் செயலில் மாற்றம் வந்தால் பதிவுகள் மாற்றம் அடையும். பதிவுகளை தணிக்கை செய்ய சுய கட்டுப்பாடு தேவை. அதற்கு சுய ஆய்வையும் அகத்தாய்வு கொடுத்துருக்காங்களா, செல்ஃப் ரியலைசேஷன், அது தேவை. எனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அமைய எந்த பதிவையும் நான் மாற்றுவேன் என்ற தைரியமும் சுய கட்டுப்பாடும் இருந்தால் குடும்பத்திலும் உறவினர்களிடத்திலும் சமூகத்திலும் நண்பர்களிடத்திலும் நாம் எப்போதும் அமைதியா மகிழ்ச்சியா இருக்கலாம். பதிவுகளை இயக்குவது சுய சுத்தவெளி. பதிவுகளை இயக்குவது சுத்தவெளி. இடைவெளியால் மாற்ற முடியாத ஒன்று உண்டு என்றால் நமது கருமையத்தில் உள்ள பதிவுகள். அந்த பதிவுகளை நாம தாங்க மாற்றணும், இறைவெளி மாத்தாது. பதிவுகளை மாற்றி உலக புகழ் அடைந்தவர் ராஜாராம் மோகன் ராய். அவரு பெண்கள் உடன்கட்டை ஏறுதலை மாற்றி அமைச்சாரு. விஞ்ஞானத்துல கலிலியோ பூமியைத்தான் மற்ற கோள்கள் சுற்றி வருகிறதுன்னு சொன்னாங்க. உலக மக்கள் நம்பியதை சூரியனைத்தான் பூமி சுற்றி வருதுன்னு சொன்னாங்க. அதனால அவர் நிறைய இடர்பாடுகளை அடைஞ்சாரு. இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையிலிருந்து அவர் மாறல. இந்த பிரபஞ்சத்தை படைத்தது ஒரு ஆணோ பெண்ணோ அல்ல, அது ஒரு இறைநிலை. அதற்கு உருவமோ சடங்கமோ தேவையில்லை என்று மெய்ஞானத்தில் பதிவை மாற்றிய பெருமை வள்ளல் பெருமான சாரும். ஏகன் அநேகன் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் பாடினாரு. அவருடைய சீடரான வள்ளல் பெருமான் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஏகம் அநேகம் எனப்பகர் வெளியனும் ஆகம சிற்சபை அருட்பெரும் ஜோதினாரு. இதே நம்ம மகரிஷி ஒரு அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞானி கூட்டத்தில் கலந்துருக்கும் போது கிராவிட்டி நியூட்டன் சொன்னாரு, மரத்திலிருந்து ஒரு ஆப்பிள் கீழே விழுது, அது கிராவிட்டி போர்ஸ்னால தான் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த மரத்திலிருந்து ஆப்பிள் கிராவிட்டினால் வருகிறது என்றால் பூமியினை விட சூரியனுக்கு அதிக ஈர்ப்பு சக்தி இருக்குது இல்லைங்களா? அந்த ஈர்ப்பு சக்தியினால எல்லா கோள்களும் அதுகிட்ட தானே போகணும். கிராவிட்டி ஃபோர்ஸ் அதுக்கு தானே இருக்கும். ஒரு சூரியனுடைய டயாவை எடுத்துங்க, பூமியினுடைய டயாவை எடுத்துங்க, கன அளவு கண்டுபிடிங்க. அப்ப எதனுடைய கன அளவு அதிகமா இருக்கும்? சூரியனுக்கு தான் அதிகமா இருக்கும். அப்ப பூமி எல்லா கோள்களையும் இழுத்துக்கும் இல்லையா? ஏன் இழுத்துக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வச்சார். எல்லா விஞ்ஞானிகளுமே கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்தாங்க. அடுத்தது, ஒரு பந்தை கீழே இருந்து மேலே ஏறிங்க, இல்லை ஒரு கல்லை கீழே இருந்து மேலே ஏறிங்க. கீழே இருந்து மேலே போகும்போது ஸ்ட்ரெயிட்டா தான் போகும். அது கீழே விழும்போது அதே ஸ்ட்ரெயிட்ல வராது. என்ன காரணம்னு அடுத்த கேள்வி கேட்டாங்க மகரிஷி. எல்லாரும் கொஞ்சம் சிந்திக்க தொடங்கினாங்க. அந்த சுத்த வெளியினுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னாலதான் கீழே அழுத்தும் போது அது மேலே எரிஞ்ச கல்லு வருது. அதே போல ஒவ்வொரு கோள்களிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த காந்த அலையினுடைய மையத்தை மிட் பாயிண்ட வச்சுதான் ஒரு கோள் மற்றொரு கோளை சுத்தி வருதே தவிர இது கிராவிட்டினால இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவ்வளவு பாருங்க. அந்த இறைநிலையை உணர்ந்தவங்களால தான் அந்த மடியில கணர்ந்தா தானே வழியில பயம். உண்மையை சொல்லும் போது யாருக்குமே இது பண்ண மாட்டாங்க. சொல்லும் போது எல்லாரும் இது பண்ணுவாங்க. ஆனா நாளடைவில் அவங்கள போட்டுருவாங்க. அதுக்குதான் சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிதுன்னு சிவபுராணத்துல மாணிக்கவாசகர் சொல்லுவார். எல்லாருமே பாடம் என்ன சொல்லுவாங்க? கடைசியில நீங்க இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு அப்பதான் நீங்க இறை நித்தி போவோன்னு சொல்லுவாங்க. மாணிக்கவாசகருடைய சீடரான ஆண்டாள் அம்மையார் என்ன சொல்றாங்க? பட்டார் பிறன் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 காப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிண்டு மால்வரைந்தோம் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவார் என்பாய் அப்படின்னாரு. இந்த மாணிக்க வாசகர் ஆண்டாள் அம்மையார் அவர்கள் பாடிய பாடலை கடைசி வரைக்கும் இறைவனை தொழுதான் இருக்கும். ஆனா ராமலிங்க அடிகளாரோ அவருடைய திருவருட்பால என்ன சொல்றாருங்க? உலகினுள்ள உயிர் குறுமிடை யூரெல்லாம் விலகனிய அடைந்த விளக்குக மகிழ்க.
உலகில் உள்ள உயிர்களுக்கு எல்லாம் துன்பம் கொடுக்காம அந்த துன்பத்தை போக்கி மகிழ்ச்சியா இருன்னு சொல்றாரு கடைசி வரியில. அவருடைய சீடரான வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாங்க, வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் சொல்றாரு. ஆக வரலாறும் வேதாத்திரி மகரிஷியும் தன்னை உணர்ந்த பிறகு தன் பிறருடைய துன்பத்தை போக்குவதும் பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருப்பதும் தான் குறிப்பிட்டிருக்காங்க. நான் யார் என்ற கேள்விக்கு சுத்த வெளியின் எழுச்சியே நான் என்ற உணரும் போது பாரதியார் பாடின வரிகள் புரியும் உங்களுக்கு. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கு திசையெல்லாம் நான் இன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் பாடினார் பாருங்க. அப்ப எப்ப நீங்க தன்னை உணர்ந்த பிறகுதான் எல்லாருமே இறைவனா, அது ஜடப்பொருளா இருந்தாலும் உயிரினமா இருந்தாலும் எல்லாத்தையும் ஜடவனா பார்ப்போன்றதான் அவர் அழகா பாடியிருக்காங்க. மனிதன் முழுமை பெறணும்னா இறைநிலையை அறிய வேண்டும், தன்னையும் உணர வேண்டும். இப்ப கிரேக்க நாட்டுல உலகில் மிகவும் புனிதமான இடமா இருந்த டெல்பியில் உள்ள அப்பல்லோ கோயில் உள்ள கருவறையில கதவுக்கு மேல உன்னை அறிந்து கொள் வாசகம் அதுல பொறிச்சிருக்கு. இது அப்பல்லோ கடவுளின் கட்டளை. ஆனா அங்க உள்ளவங்க யாராவது சொன்னாங்களா? ஆக்சுவலா சாக்ரடிஸ் தான் சொன்னார். அதை படிச்சுட்டு உன்னை நீ அறிவாய் அப்படின்னு சொன்னாங்க. அதே திருவருட்பால என்ன சொல்றாங்க வள்ளலாறு, உழக்கு அறியீர், அளப்பதற்கு ஓர் அளவு அறியீர், உலகீர் ஊர் அறியீர், பேரறியீர், உண்மை ஒன்றும் அறியீரே, கிழக்கு அறியீர், மேற்கு அறியீர், அம்பலத்தே மாயக்கேதும் அற நடிக்கின்ற பாதம் அறிவீரோ, வழக்கு அறிவீர், சண்டையிட்டே வம்பளக்க அறிவீர், வடிக்கும் முன்னே சோறு எடுத்து வயிற்று அடைக்க அறிவீர், குழக்கரியே பழக்கரியே கூட்ட வர்த்தக கரியே குழம்பே சாரே எனும் அறிவீரேன்னு சொல்றாங்க. எப்படின்னா ஒரு படி அளக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி உழக்குன்னு சொல்லுவாங்க, ஆழாக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? 8 ஆழாக்கு ஒரு உழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. உடம்புல எது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வள்ளலார் சொல்லும்போது உன்னுடைய புருவ மத்தி தான் கிழக்கு, பிடரிக்காலம் மேற்கு, தலை உச்சி சகஸ்திரஸ்தானன்றது தெற்கு, கழுத்துக்கு கீழே உள்ளது வடக்கு. ஏன் வள்ளலார் அமைச்ச கோயில்கள் சபையை ஞான சபையை தெற்கு நோக்கி தான் வாசப்படி இருக்கும். நம்ம கோயில் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமா இருக்கும். ஆனா அவர் வடிவமைச்ச கோயில் எல்லாமே தெற்கு நோக்கி தான். ஏன்னா தெற்கு தான் சகஸ்திரஸ்தானம். மகரிஷி சொல்லுவாங்க இல்ல, ஜேர்னி ஆஃப் கேட்வே ஆஃப் ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்ன்னு சொல்லிட்டு. அப்ப சகஸ்திரஸ்தானத்தில் தான் நமக்கு அவர் எப்படி பாருங்க, அவர் ஞான சபைன்னு வச்சது உங்களுக்கு ஞானம் கிடைக்கக்கூடியது சகஸ்திரஸ்தானன்றதுனால தான் அவர் வைப்பாரு. அதை போல உங்களை நீங்க அறியலன்றத அவர் குறிப்பிட்டு இருந்தது. அதே திருமந்திரத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்ற ஆடார் வினைகெட பள்ளமும் மேடும் பார்த்து திரிவாரே, கள்ள மனம் உடை கல்வியிலாரேன்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்குள்ள உள்ளதை நீங்க அறிஞ்சாதான் இறைநிலையை அடைய முடியும். இதே விவேக சிந்தாமணியில தண்டாமரையினுடைய பிறந்தே தண்டுணராக மண்டுகும் வண்டோகான திடையிட சந்தேகமல் மது உண்ணும். அதாவது ஒரு தாமரையும் ஒரு தவளையும் குளத்துல இருக்கு. அந்த தாமரையில உள்ள மலர்ல தேன் இருக்குன்னு அதுல வாழக்கூடிய தவளைக்கு தெரியல. ஆனா எங்க இருந்தோ வந்த ஒரு வண்டு அந்த தேனை குடிச்சிட்டு போகுது. அப்ப நம்ம கிட்ட இருக்கிறதுல என்ன இருக்குன்னு தெரியாம அந்த தவளை நீந்திக்கிட்டு இருக்குதுன்றத சொல்றாங்க. அதே இன்னொரு கவியில விவேக சிந்தாமணியில புத்திமான் பலவான் ஆனான் பலமுலான் புத்தியுற்றால் எத்தனை விதத்திலும் விடாது வந்தியத்தீரன்னு சொல்றாங்க. தன்னை அறிந்தவன் பிறரையும் அறிவான். நாம் நம்முடைய உண்மையான நிலையை அறிவதுதான் தன்னை அறிதல். தன்னை அறிந்து தன் குறைகளை நீக்கி திருத்தம் பெற்று பகத்த வழியே வாழ்ந்து ஆத்ம சாதனத்தில் நாம் உயர்ந்து உள்ளே செல்ல வேண்டுமானால் மனிதன் தன்னை அறிய வேண்டும். தன்னை அறிந்தவன் மனிதன் ஆகிறான். தன்னை தான் என்று அறிந்து தெளிந்தவன் ஞானி ஆகிறான். உண்மையை தொடர்ந்தவன் உத்தமன் ஆகிறான். தன்னை உணர்தல் ஞானம். தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான். தலைவனை அறிந்தவன் தன்னை அறிவான். தன்னை அறிந்தவனுக்கு தனக்கு ஒரு கேடும் இல்லை. பகவத்கீதையில சொல்றாங்க, தன்னை அறிந்தவன் மனமே தன்னை உணர தலைப்படும். தன்னை அறியாதவன் உண்மையும் அறியாதவனாகவே பிறப்பிறப்பில் உழலுவான். தன்னை அறிந்தவன் எல்லாம் அறிவான். தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான். உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான். உன்னை அறிந்தால் என்னை அறிவான் சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க. மகரிஷி என்ன சொல்றாங்க, நான் யார் என்ற கேள்விக்கு உள்நாடி உண்மை விடை கண்டோர் நான் நிறைவான பரம் என்றார். நாவால் மட்டும் பிறருக்கு நான் தெய்வம் என்றுரைத்து பதில்
நல்ல உணர்வை பெறுவார் பலர். நாம் பிரமம் ஆம் கருத்தறிந்து நல்லோர் உலகுக்கு ஒளி போல் ஆழ்வார். உலகத்திற்காக வாழும் போலி வாழ்வை துறந்தா தன்னை அறியலாம். தன்னை அறிந்தால் குருவின் பேராற்றலை நம்முள் உணரலாம். இதுதான் ரமண மகரிஷி சொல்றாங்க. தன்னை அறிதல் இன்றி பின்னை எது அறிதல் ஏன்? தன்னை அறிந்திடில் பின் என்னை உனது அறிய. தன்னை அறியாமல் எதை அறிந்தும் பயனில்லை. தன்னை அறிந்த பின் அறிவதற்கு ஒன்றும் இல்லை. இதே சூபி நானி சொல்றாரு, மௌலானா ரூபி, உனக்குள் நீ பயணிக்கும் நெடு பயணம்தான் நீ அப்படின்னு சொல்றாங்க. வள்ளலார் என்ன சொல்றாங்க? நான் யார் என்று அறியேன், எனக்கோன் யார் என்று அறியேன், தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, தன்னை அறி இன்பமுற்று சாகாது இரு அப்படின்னு சொல்றாங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும்னு சொல்றாரு வள்ளலார். அவை பிராட்டிய சொல்றாங்க, தன்னை அறியும் அறிவு தன்னை பெறில் பின்னை பிறப்பில்லை வீடு. தன்னை அறிஞ்சு நீ இறைவனோட அடைஞ்சினா உனக்கு பின்னாடி பிறப்பு இல்லைன்னு அவை பிராட்டி சொல்றாங்க. இப்ப அண்ணாமலை சுவாமி என்ன சொல்றாருன்னா, தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அழிப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவனருளாங்க. அதே திருமந்திரத்துல இன்னொரு பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அச்சிக்க தான் இருந்தானேன்னு சொல்றாங்க. தன்னை அறிவது அறிவான், அகுதன்றி பின்னை அறிவது பேய் அறிவுன்னு சொல்றாங்க. மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேற என்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறவி எய்தியே முழுமை, உள்ளே உள்ள அகத்தவனை காண மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்தால் பாரதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமேன்னு சொல்றாங்க. இப்ப இதுதான் கண்ணதாசன் ஒரு படத்துல பாடியிருப்பாங்க. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. வைரமுத்து ஒரு இது சொல்லுவாங்க, வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேதி தரும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும். அப்ப மகரிஷி கண்ட அந்த உலக அமைதி ஒரு நாள் வரும்ன்றதுதான் இந்த பாடல்ல இருந்து நான் உணர்ந்தது. இறை உணர்வு பெறாமல் அற வாழ்க்கைக்கு வர முடியாதுங்க. மனதால் செய்யும் செயலின் விளைவு இன்பமாகவோ துன்பமாகவோ இருக்கும். ஆனா நீங்க அறிவால இறை உணர்வாலோ செய்யும் செயலின் விளைவு இன்பமா தான் இருக்கும். கருமையும் தூய்மை அடைந்ததுனால தான் மற்றவர்களை இறைவனா பார்க்க முடியும். நான் கருமையும் தூய்மை அடைந்தால் நமக்கு நாமே சமாதானம் ஆகலாம். அப்படி சமாதானம் ஆகும்போது உலகத்தையும் சமாதானமா நீங்க பார்க்கலாம். இயற்கைக்கு மாறாக உள்ளது எதுவுமே அழிஞ்சிடுங்க. இயற்கைக்கு எப்போதும் அழிவு, இயற்கை எப்போதும் அழியாது, செயற்கை தான் அழிந்திடும். அருளுரை மாணிக்கவாசகர் சொல்றாரு, அருளுரை ஆற்றலும் அருளுரை கேட்டலும் உயிர் தூய்மை பெறும். யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன், அழுதால் உன்னை பெறலாமே, தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே, அருளாய் அடியேன் உறவு தருமாறு. நீங்க என்னதான் ஊத்தி நீங்க புறாபிஷேகம் பண்ணாலும் உங்க கருமையின் தூய்மை அடையாத நீங்க இறைநிலையை அடைய முடியாது. இப்ப சமய குறவர்கள் 4 பேர்னு சொல்றாங்க இல்லைங்களா, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசகர்னு. யாரு இறைநிலையை உணர்ந்தவங்க? சின்ன வயசுலயே உணர்ந்தவர்கள் திருஞான சம்பந்தர். அவர் கருமையின் தூய்மையா இருந்ததுனாலதான் அவருக்கு இறை காட்சி கிடைச்சது. இதுகாரும் இந்த இணைப்பில் இணைந்து தெய்வீக பெட்டகத்தின் புதைகளை கேட்ட இருபால் மையன்பர்களையும் இதற்கு ஏற்பாடு செய்த தொழில்நுட்ப பிரிவினரையும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இனி கேள்வி பதில் நிகழ்ச்சியை செல்வோம். கேள்வி பதிலுக்கு முன் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க. ஐயா உங்களுடைய பேச்சு உண்மையிலே நாங்களே இப்பவே எல்லாத்தையும் கர்மயமெல்லாம் ஒரு சுத்தமா ஒரு கிளீன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட வரலாம். நீங்க அந்த மாதிரி எங்களுக்கு உதாரணங்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்தது ஐயா.
ஆனா நான் பதிவுகளை மாற்றுவேன், இறைவழி மாற்றாது அப்படின்ட்டீங்க ஐயா. அது நான் மறுபடியும் திருப்பி திருப்பி கேட்டேன், எனக்கு அது புரியல. எப்படி பதிவுகளை நான் மாத்திடுவேன், ஆனா உனக்கு இறைவழி உதவி பண்ணாது, இறைவழி மாத்தாது, நீ தான் மாத்திக்கணும். அது எனக்கு பல எங்க வீட்டுல வேலை நடக்குது, பல இதுக்கு நேரம் அது ஒழுங்கா எனக்கு புரியல ஐயா. நம்ம பதிவை நம்ம மாற்றோம், ஆனா இறைவழியோட ஒத்துழைச்சு நம்ம தவம் பண்ணி அப்படித்தானே ஐயா மாற்ற முடியும். வேற கேள்விமா இதுல தானே இன்னும் இருக்கா? இல்லையா, இத முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் சரி. அதாவது நீங்க பாட்டு சொன்னீங்க இல்லையா, வானம் எனக்கு ஒரு ஜோதி மரம், போதி கண்ணதாசனுடைய மரம். பாட்டு. போதி எதை மரம். வச்சு எதை வச்சியா ஜோதி மரம்னா? அது ஒரு அம்மா நான் அந்த பாட்டு போதி மரம், ஜோதி இல்ல போதி மரம். போதி போதி மரமா? மரம்னா அது போதனை மரம் தானே ஐயா? போதி 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 மரத்தடியில புத்தர் பெற்றார் இல்லையா, போதி மரம் அந்த இது. ஓ ஓ அத சொல்றீங்களா? அதான் என்னடா ஜோதி மரம் அது மாதிரி நான் எனக்கு ஜோதிலாம் கேட்டுச்சு இல்ல, ஐயா. கேட்டது வேலை உங்களுக்கு நடக்குது. சரி சரி சரி. சொல்லுங்க ஐயா, நீங்க இதுக்கு விளக்கம் சொல்லுவேன்னு இப்ப எதிர்பார்க்கலையா. நன்றி. கிருஷ்ண பரமாத்மா கடமையை செய் பதிதிலே பலனை எதிர்பாராதேன்னு சொல்றாங்க இல்லைங்களா. கடமை ஆமா ஐயா. செய்ய மட்டும்தான் உன்னுடைய வேலை, அதுக்கு பலனை கொடுக்க வேண்டியது அவங்களுடைய வேலை. நீங்க செயலை செய்தீங்கன்னா உங்களுடைய செயலுடைய விளைவு மூளையில பதிஞ்சு அது அலை இயக்கமா மாத்தி ஜீவகாந்தத்துல போய் கருமையத்துல என்ன அதிர்வெண்ல என்ன ஃப்ரீக்குவன்சில பதியுதோ அதுபடிதான் அந்த ஃப்ரீக்குவன்சி வரும்போது எழுச்சி பெற்று அது இன்பமாவோ துன்பமாவோ உங்களுக்கு கொடுக்குது. இதுல ஒன்றும் டவுட் இல்லையா? இல்லையா, இல்ல. ரைட்டு. அப்ப நான் ஒரு செயல், என்னுடைய செயலை செய்தா தானே கடவுளா செய்யறாரு. இப்ப வாழ்க்கையில பாருங்க, அவங்க பணக்காரனாவே இருக்கிறான், அக்கிரம்பலாம் பண்றான், அவன் நல்லா இருக்கிறான், நான் நல்லதையே பண்றேன், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா. என்னுடைய கண்டிப்பா. சஞ்சிதா கர்மத்துல என்ன இருக்கோ, எத்தனை உயிரினத்திலிருந்து வந்த பதிவுகள் என் சஞ்சிதத்துல என்ன இருக்கோ, சஞ்சிதம்னா வடமொழியில மூட்டை, என்ன மூட்டை இருக்கோ அந்த மூட்டையை நான் கழிக்கணும். அதை கழிக்கிறது எப்படி? பிரார்த்த கர்மம் செஞ்சு சேர்க்க கூடாது. அதை கழிக்கணும்னா, அந்த மூட்டையை கழிக்கணும்னா என்ன பண்ணாரு பாரதியார்? என்ன சொன்னாரு குள்ளச்சாமியார் கிட்ட? எப்ப உங்க மூட்டையை இறக்குங்கன்றது அவர் போய் போட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டாரு. பாரதி, எப்படா நீ உன் மூட்டையை இறக்க போற மனசுல இருக்கிறதுன்னு கேட்டனா, அவங்கவுங்க மூட்டைய அவங்கவுங்க செயல் திருத்தம், என்னுடைய வாழ்க்கையில செயல் திருத்தம் வராத என்னுடைய சஞ்சிதா கர்மம் கழியுமா சொல்லுங்க? கண்டிப்பா இருக்காதியா. ஒரு கண்டிப்பா. சகதி இருக்கு, அதில் நல்ல தண்ணி ஊத்திட்டு இருந்தீங்கன்னா சகதி வெளியே வந்துடும் அப்படின்றது நமக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லியிருப்பாங்க நம்மள மாதிரி மூத்த பேராசிரியர்கள் எல்லாமே, இல்லைங்களா. நீங்க நல்லது செய்ய செய்ய உங்களுடைய தலைமுறைக்கு அதுக்கு சரியாகும். நீங்க நல்லது செய்யாம இருக்கும் பொழுது உங்களுடைய பதிவுகள் உங்க அடுத்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அவங்க பேர பிள்ளைங்க தொடர்ந்து தானே போகும். அப்ப என்னுடைய செயலை நான் திருத்தம் பண்ணிக்கிட்டேன்னா என்னுடைய கருமையும் தூய்மை ஆகுமா ஆகாதா? இப்ப கடவுளா செய்யறாரு, கடவுளா அளவு முறை மீற சொன்னாரு, இயற்கையில எல்லாமே இன்பமா இருக்கு. அதை நீங்க அனுபவிக்கிறத பொறுத்து நீங்க உங்க உடலையும் இயற்கையை அனுபவிக்கிறத இயற்கை வளத்தை வாழ்க்கை வளமா மாற்றும் பொழுது உள்ள பிரச்சனைகள் யாரு? கடவுளா உங்களை இயற்கை வளமா மாத்த சொன்னாரு. அம்மா கேக்குதாமா? கேக்குதுமா, கொஞ்சம் உங்களுக்கு பிரேக் ஆகுது சவுண்டு. ஆமா, அதான் கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. ஐயா நன்றி ஐயா. நீங்க இப்ப நான் ஒரு நல்லது செய்யறேன்னா இறைநிலையோட தூண்டுதல நமக்கு வேணும்ல. ஒரு நல்லது செய்யறேன்னா இறைநிலையோட நம்ம ஐக்கியமா இருந்தா தானே நல்லதே நடக்கும். அதுக்குதான் நல்லதே எனக்கு நடக்கும்ன்றதுதான் மகரிஷி நீங்க மன்றத்துக்கு வந்த உடனே ஆக்கின தீட்சை கொடுத்தது. நிலைத்தது எது, நிலையற்றது எது, நல்லது எது, கெட்டது எதுன்னு எனக்கு எப்ப அவேர்னஸ் ஆகினில தீட்சை குருபுரானுடைய ஆற்றல் பாஞ்சதோ அன்னையிலிருந்து நான் ஆல்பா நிலையில இருக்கக்கூடியதாக என்னுடைய செயல் மாற்றம் வருதா இல்லைங்களா. நான் என்னென்னவோ நான் மன்றத்துக்கு வர முன்னாடி நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் சொல்றாங்க இல்லைங்களா. எப்ப நீங்க அந்த குருவனுடைய உயிர் கலப்பு நடந்ததோ அப்ப அதுல இருந்து நீங்க அறநெறி வாழ்க்கை தானே வாழறீங்க. அப்ப உங்க செயலுடைய விளைவு நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா? அந்த நல்லதா இருந்ததுன்னா உங்க கருமையத்தை தூய்மைப்படுத்துமா இல்ல அதிகமாக்குமா? இல்ல கண்டிப்பா தூய்மைப்படுத்தும். அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களுடைய செயல்ல உங்க வாழ்க்கையில உங்க செயல் மாற்றம் இல்லாம உங்க கருமையும் கரையாது. கண்டிப்பா சிறப்பியா, ரொம்ப சிறப்பியா. இன்னைக்கு ஒரு புது கருத்தா அதை எடுத்துக்கிறேன். நன்றி ஐயா. வாழ்க. நல்லதுமா, நல்லது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் இதை நமக்கு என்ன செஞ்சாலும் இறைநிலையும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நீ செஞ்சா இறைநிலை உனக்கு ஒத்துழைக்குங்கிறத நீங்க நல்லா இன்னைக்கு விளக்கிங்க. நன்றி ஐயா. அம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. தெளிவா ரொம்ப அருமையான பதில் உங்களுக்கு.
ம். நன்றி. நன்றி. அடுத்தது சுந்தரமூர்த்தி ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா பேராசிரியர் வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயா, மிக சிறப்பான உரையை, அதாவது தினமும் பேராசிரியர்களுடைய உரையை கேட்டு நம்ம அது என்னன்னா அது கண்டிப்பா தேவை. எத்தனை முறை கேட்டாலும் அந்த பழக்க பதிவுல நமக்கு திரும்ப திரும்ப மகரிஷி சொன்ன மாதிரி நிறைய பயிற்சிகள் செய்யணும் அப்படின்றத உங்களுடைய ஸ்பீச் அருமையா இருந்ததுயா. ரொம்ப, அதாவது இன்னொரு நம்ம தொடர்ந்து பயிற்சிகளை செய்யணும், மற்றவங்களுக்கு நம்ம வேதாத்திரியத்தை கொண்டு செல்லணுன்ற ஒரு அருமையான இன்னொரு உத்வேகம் வந்த மாதிரி இருந்தீங்க. உங்களுடைய உரை யூடியூப்ல வரும்போது மறுபடியும் கேட்கறோம். ஐயா, சேட் பாக்ஸ்ல உங்களுடைய மொபைல் நம்பர் போடுங்க. போட்டிருக்கேன், இன்பாக்ஸ்ல இருக்கு. இன்பாக்ஸ்ல போட்டாச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. உங்கள் தொண்டு சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாராவது அன்பர் இருக்கீங்களா கேள்வி கேட்கறதுக்கு? அடுத்தது மணிமேகலை அம்மா வந்திருக்காங்க. மணிமேகலை வராங்க. ஆமா, நாளைக்கு பேச போறாங்களா அந்த மணிமேகலை? ஓ, அவங்க தானா? ஆமா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு கண்மீட் கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப சிறப்பான சிந்தனைங்க ஐயா, ரொம்ப சிறப்பா ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாமே. வெளியில மகரிஷியினுடைய கருத்துக்களை தாண்டி பாரதியாரனுடைய கருத்துக்கள், மாணிக்க வாசகர், சைவ சித்தாந்த கருத்துக்கள், இப்படி ஆழ்ந்த பல கருத்துக்களை இணைச்சு நீங்க கொடுத்துருக்கீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சிறப்பான சிந்தனைங்க ஐயா. கர்மயோகிங்கிற சப்ஜெக்ட் தொடர்ந்தே கொஞ்சம் பேசுறதுக்கே அதுக்கு ஒரு தனி ஒரு துணிச்சல் வேணும் ஐயா. அந்த வகையில அந்த கர்மய கருத்துக்களை மிக சிறப்பாக சொன்னீங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சங்கர், கேரளா, நீங்க பேசலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சங்கர் ஐயா, சொல்லுங்க. அருமையான ஸ்பீச்சிங்க. எல்லாம் முத்தா இருந்தது. ஒவ்வொரு வார்த்தைகள் நல்ல முத்தா இருந்தது. அதுல நிறைய கருத்துக்கள், நிறைய விஷயம் சொன்னீங்க. திருவாசகம் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னீங்க. அதுல என்ன கேளுங்க, வேதாந்தம். சவுண்டா பேசுங்களேன், ஆடியோ சரியா எங்களுக்கு கேட்கல. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. கேக்குதுங்களாயா? கேக்குது. இந்த சவுண்ட்ல பேசுங்க. அதான் வேதாந்தம், சித்தாந்தம், இந்த அதுலயும் நிறைய கருத்துக்களை சொன்னீங்க, நிறைய விஷயம் சொன்னீங்க. இதுல வேதாந்தம்ங்கிறது அந்த பரபிரம்மம் அப்படி சொன்னீங்க. இந்த வேதாந்தம் சொல்லலைங்க. அந்த வேதாந்திகள் பிரம்மாவை கும்பிடுவாங்க, சித்தாந்திகள் சிவனை கும்பிடுவாங்க அப்படின்னு சொன்னது. ஆமா. அப்ப அதெல்லாம் தாண்டி மகர்ஷி நம்மளுக்கு சுத்த வெளிதான் தெய்வம், அதுல இருந்து இறை துகள் தொடங்கி மனிதன் வரை நிறைய சொன்னீங்க. இதுல வேதாந்தங்கிறது, வேதாந்தமும் விஞ்ஞானமும் ஒண்ணுதாங்க. வேதாந்திகள் பிரபஞ்சத்தின் மூலமாக, ஐம்பூதங்கள் இருக்கு இல்லைங்களா, அது மூலமா அவங்க இறைநிலைய உணர்ந்தவங்க. சித்தர்கள் தன்னை உணர்ந்து தன் உயிராற்றலின் மூலமா உணர்ந்தவங்க. அதுதான் அந்த அந்த மண்டோதரியின் அப்பா சொன்னார்னு சொல்றாங்க இல்லைங்களா, மூலத்திலிருந்து நாளத்திற்கு வரவங்க மெய்ஞானிகள், நாளத்திலிருந்து மூலத்திற்கு போவர்கள் விஞ்ஞானிகள், தன் நிலையிலிருந்து இறைநிலையை உணர்பவர்கள் சித்தர்கள் சொன்னார்னு சொல்லி ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இல்லைங்களா. விஞ்ஞானிகள் அவங்க நாளத்திலிருந்து மூலத்திற்கு வரவங்க சித்தர்கள் அப்படின்னு வச்சீங்க. இந்த நம்ம கிட்ட இருந்து இறைநிலையை நோக்கி போறவங்க விஞ்ஞானிகள், தன் நிலை உணர்ந்து தன் உயிரை கொண்டு சுத்தவெளிக்கு போறவங்க சித்தர்கள் அப்படின்னு சொன்னது. அதான் அந்த மாதிரி நிறைய கேள்வி. அதே போல மகர்ஷி கிட்ட விஞ்ஞானிகள் கேட்ட கேள்விக்கு அருமையான, அது பிரமிப்பான கேள்வி. நீங்க அமெரிக்காவில போய் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்த மீட்டிங்ல, அது சயின்டிஸ்ட் எல்லாம் ஸ்காலரு அப்ப சொல்றாங்கன்னா, அது என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, மகான் கிட்ட எந்த வேர்டு சொன்னாலும் நீங்க புக்லயே எடுத்து பாருங்களேன், ஒவ்வொரு வேர்டுக்கும் அவர் ஆங்கில வார்த்தையை சொல்லி தான் சொல்லுவாரு இல்லைங்களா. அப்ப அவர் சொல்லும் போது நீங்க நம்ம எல்லாம் என்னமோ ஸ்காலரு, எம்பில், பிஹெச்டின்னு சொல்றோம். அவர் சொல்லும் போது சர்வ சாதாரணமா எல்லா படிப்பும் ஏட்டு கல்வி, வாழ்க்கை கல்வி, மொழி கல்வி சோத்துக்கு தான். ஆனா அந்த இறை உணர்ந்து சொன்னார் பாருங்க, அதுதான் உண்மையான பண்பாட்டு கல்வி, நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய கல்வி. அந்த கல்வி இருந்ததுனாலதான் அவரு அவ்வளவு துணிவா அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் மாநாட்டுல பேச முடிஞ்சது. எல்லாரும் நியூட்டன் ஆப்பிள் கீழே விழுந்தது, கிராவிட்டி ஃபோர்ஸ்னாங்க. எடுத்த உடனே அவர் என்ன சொன்னாரு, சூரியனுடைய டயா எவ்வளோ,
அது கன அளவு கண்டுபிடி. பூமியினுடைய டயா எவ்வளோ, அது கன அளவு கண்டுபிடி. அப்ப எதுக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும்? சூரியனுக்கு தானே. அப்பனா 9 கோள்களையும் சுவாகா பண்ணிடணுமே, ஏன் அது எது சுத்துதுன்னு கேட்கும்போது சிந்திக்கிறாங்கல்ல. ஆமா ஆமாங்க. நல்ல விளக்குங்க ஐயா. அவங்க இதெல்லாம் வந்து நம்ம மூத்த பேராசிரியர்கள் வந்து அது மாதிரி மூத்த பேராசிரியருடைய அந்த உரையை கேட்கும் பொழுதுதான் ஐயாவுடைய கருத்துக்கள். ஏன்னா ஐயா வாழ்ந்த காலத்துல இது மாதிரி உங்களுக்கு ஜூமோ இல்ல யூடியூபோ இல்ல வாட்ஸ்அப்போ ரெக்கார்ட் பண்றதுக்கு ப்ரொவிஷன் இல்லாம அவங்கவுங்க கையில இருந்ததை ரெக்கார்ட் பண்ணவங்க அப்பப்போ வெளியிடுறாங்க. பேராசிரியர்கள் பண்ணும்பொழுது கேளுங்க, இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய கிடைக்கும். அதாங்க நான் இந்த காந்த தத்துவம்ல மகிழ்ச்சியோட படிக்கும்போது புஸ்தகமா படிக்கும்போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு உள்ள போகல. ஏன்னா அந்த அளவுக்கு சரியா புரியல. ஆனாலும் 10 ட்ரிப் படிச்சாலும் எனக்கு அந்த அளவுக்கு புரியல. ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஜூம் வழியா வந்து விளக்கம் கொடுக்கும்போது நல்லா ஆழமா புரியுது. நீங்களும் உங்களை மாதிரி பேராசிரியர்கள் கொடுக்குற விளக்கம் எல்லாம் அருமையா ஆழமா புரியுது. இதுக்கெல்லாம் உண்மையிலேயே இறைநிலை வந்து இதெல்லாம் புரிய வைக்கணுங்கிறதுக்கு வேண்டி இதெல்லாம் கொண்டு வந்தோன்னு எனக்கு ஒரு தோணல். அவர் என்னங்க சொல்லி மறைஞ்சாரு? நான் வான்காந்தத்துல இருக்கேன், நீ எப்ப நீ வந்து என்னுடைய கருத்துக்கள் இருப்ப, நான் உன் கூட இருந்து அவர் தான் பேசுறாரு, நாங்க பேசல. எல்லா இன்ஃபர்மேஷன் அவருடைய சொன்ன கருத்துக்களை நம்ம சொல்றோம். நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைங்களா? ஃபுல்லா அதை உணர்ந்தீங்கன்னா நான் எல்லாருமே எல்லா ஆசிரியர் பெருமக்களும் அவங்கவுங்க உணர்ந்த கோணத்துல ஒவ்வொரு தலைப்பிலும் சிறப்பா தான் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. அதுதான் பயங்கர ஆச்சரியமா இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் சொல்ற சொல்லு ஒரு முத்தா முத்தா இருக்குது. அந்த விளக்கங்கள் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது. விளக்கம் இப்ப புதுசா வர்றவங்களுக்கு கூட நல்ல விளங்குற மாதிரி நல்ல விஷயம் நல்லா சொல்லி அவங்க சொன்னது அந்த அவரு தன்னடக்கத்தை பாருங்க. நான் வந்து வேதத்தை படிச்சது இல்லை அப்படின்னு சொல்றது, அந்த வேதாந்தத்தையும் சித்தாந்தத்தையும் சித்தர்கள்ட்ட இருக்கிற கதை. நம்ம மகரிஷியனுடைய ஒரு பெருமை என்னன்னா எதுக்குமே யாருக்கிட்டையுமே ஆர்குமெண்ட் தர்க்கம் பண்ண மாட்டாங்க. அவங்க உணர்ந்ததை சொல்லிட்டு போவாங்களே தவிர உங்களது தப்பு எங்களது ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்திலேயோ இல்லை ஒரு ஸ்பீச்சிலேயோ மகான் சொல்லியிருக்க மாட்டார். அதுதான் அவங்களுடைய அந்த உண்மையான அந்த இறைநிலையை உணர்ந்தவங்களுடைய இறைவனா பார்த்து எல்லாருமே இறைவனா சொல்றது. அவருடைய கருத்தை சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது பெரிய கிஃப்ட் நமக்கு மகான் கிடைச்சது. அதே போல ஒவ்வொரு மதத்திலையும் பாதிக்காத அளவுக்கு சிவனையோ கிருஷ்ணனையோ யாரையும் இழுத்து போட்டதே இல்லை. அதான் சுத்தவெளின்னு சொல்றாரு. அவங்கவுங்க சிவன் பிரம்மன் சொல்லும் போது சுத்தவெளி, இறை துகள், விண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மெய்ஞானமும் விஞ்ஞானமும் இல்லாம எந்த கருத்தும் எடுபடாது மத்ததுல சொல்றதுல. நீங்க எல்லாருமே ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிறாங்கல்ல. இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும். எல்லா மகான்மா வரை உள்ளவங்க அறங்காவலர்கள் நம்ம எஸ்கே ஐயா மாதிரி உள்ள எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது சென்று அடையும். அதுக்கு நம்ம அருள்நிதியர்களாகிய அனைவரும் வந்து அரும்பாடுபட்டு பட்டி தொட்டி முதல் அவர் கிராம சேவை திட்டம்னு சொல்லிட்டு அவரால் முடிஞ்சது பண்ணிட்டு இருக்காங்க. நம்மால முடிஞ்சது அவருக்கு ஒரு பேக் போனா இருந்தோம்னா அவங்க எங்கேயே பறந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம உணர்ந்ததை சொல்லணும். குடும்பம் இருக்கு அப்படின்றதெல்லாம் இல்லை. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்துல 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ 2 மணி நேரமோ நான் தொண்டு செய்வேன். இந்த கருத்தை நீங்க நிக்கிற இடம் உட்கார்ற இடம் பேசுறது எல்லாமே இந்த கருத்தை சொன்னீங்கன்னா ஆமா அன்னைக்கு அவங்க சொன்னது கரெக்டா தானே இருந்துட்டு அவங்க வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும் பண்றதுக்கு. அதனால சொல்லுங்க, சிறப்பா செயல்படுங்க. அதான் செஞ்சுட்டே தான் இருக்கீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அருமையான விளக்கங்க. நல்ல ஸ்பீச்சா இருந்தீங்க. நல்ல அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. நீங்க கேட்ட கேள்வியும் அருமை. ஐயா அருமையா அதுக்கு பதில் கொடுத்தாங்க. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் ராஜேஸ்வரி. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா ரொம்ப அற்புதமான சிந்தனை தொகுப்புங்கய்யா. மகானே தங்களுக்குள்ளாக இருந்து இந்த அத்தனை கருத்துக்களையும் வகைப்படுத்தி சீராக்கி எங்கள் மனதில எல்லாம் ஊடுருவ செய்தமைக்கு மகரிஷிக்கும் உங்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. கிருபாநிதி அம்மா சொன்ன கொஸ்டின்ஸ் தான் என் மனசுக்குள்ள இருந்தது ஃபர்ஸ்ட். ஆனா அம்மாவுக்கு நீங்களே விளக்க சொன்னீங்க. ஆனாலும் எனக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்க. என்னன்னா இறைவனே நமக்கு குருவாக வந்திருக்கிறாங்க இல்லையங்க ஐயா. இறைவன் நேரடியா வரமாட்டாங்க. எந்த ஒரு உயிர் உய்வதற்கு தயாராக இருக்கிறதோ குருவே தேடி வருவார்னு மகானே சொல்லியிருக்காங்க நம்ம கிட்ட. சரி. அப்படி இருக்கும் பொழுது இறைவனோட அந்த சேர்க்கை இல்லாமல் எப்படிங்க நமக்கு ஒரு குரு கிடைப்பாங்க? இறைவன் வந்து இப்ப வந்து சாந்தி அம்மாவை ஏழுமலை கிட்ட பேச சொல்லல. நீங்க தானே பேசுறீங்க, உங்க எண்ணம் தானே. ஆமா. ரைட்டா? செயல் செய்யறது யாருமா? விளைவை கொடுக்கறது யாரு?
ஏதாவது இறைவனோட ஒரு செயல் செஞ்சேன்னா அதுக்கு விளைவு வருமா வராதா? நான் பேசினா சவுண்ட் வருது இல்லைங்களா? கண்டிப்பாங்க. அப்ப நீங்க செய்யக்கூடிய செயல் நல்லதா இருந்ததுன்னா பதியக்கூடிய பதிவுகள் நல்லதா கெட்டதா? நல்லதுதான் வரும். இறைவனா செய்யறாரு. ஏன் இவ்வளோ கோடி மக்களை படைச்சிட்டு ஒருத்தர் ஒரு பணக்காரரு, ஒருத்தர் ஒரு ஏழை, ஒருத்தன் பிச்சைக்காரன், ஒருத்தன் சன்னியாசி, ஒருத்தன் யோகின்னு இருக்கான்? சொல்லுங்க. என்னுடைய கருமையத்துல சட்டியில உள்ளதுதான் நம்ம அகப்பையில வரும். ஆமாங்க. சட்டியில இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தானே வாசனை வரும். ம் என்னுடைய சட்டியில இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தானே என்னுடைய கேரக்டர் இருக்கும். ஆமாங்க. ரைட்டுங்களா? அப்ப அந்த சட்டியில போட்டது யாரு? சாந்தி போட்டாங்களா, ஏழுமலை போட்டாங்களா? என் பெட்டிக்கு நான் போடுவேன், சாந்தி பெட்டிக்கு சாந்தி போடுவாங்க இல்லைங்களா? ஆமா. அப்போ உள்ளது நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அதுதானே கொண்டாந்து தட்டுல வச்சு பரிமாற முடியும் குடும்பத்துல. ஆமாங்க. அப்புறம் எப்படி இறைவனா கொண்டாந்து உங்களுக்கு படைக்கிறாரு? அப்படி இல்லைங்க. நம்ம சில விஷயங்கள் நல்ல விஷயமா தான் நினைக்கிறோம். நல்ல நீங்க விஷயமா நல்லது தான் செய்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உங்களுக்கு செய்யறோம். நல்ல பதிவுகள் போயிட்டு கருமையத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய கருமைய கெட்ட பதிவுகளை குறைக்கும்ன்றாங்க. அவ்வளவுதானே? இல்லைங்க, அது சிலருக்கு நல்லதா தெரியலையே, கெட்டதாக தெரியுதே. எப்படி கெட்டதா நான் தெரியும்? நன்மைதான் செய்யறேன், அதான் அவங்க தீமையா எடுத்துக்கிறப்ப நமக்கு. நீங்களா இருங்கம்மா. நீங்க உணர்ந்த பிறகு நீங்களா இருந்தீங்கன்னா, இப்ப ஒரு மகான், நீங்க கேட்டதை சொல்றேன். ஒரு மகான் வராங்க, எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க. இதே ஒரு சரிங்க. சிலர் வரும்போது மூஞ்ச நீங்க இந்த பக்கம் திருப்புறீங்க ஆ, இல்லைங்களா? இதுக்கு ரெண்டுக்கும் ரீசன் என்ன? நம்ம வீரத்துறை விவேகானந்தர் கையை கட்டிட்டு நின்னாரு. 12 ம், கிலோமீட்டருக்கு எல்லா விலங்கினமும் வந்து அமைதியா இருந்தது. ம். திருவண்ணாமலையில ரமணர் இருந்தாரு, அவர் கூட எல்லாமே இருந்தது. என்ன காரணம் சொல்லுங்க? அவங்க கிட்ட இருந்த ஈர்ப்பு ஆற்றல் தாங்கயா. அந்த ஈர்ப்பாற்றல் நான் எப்ப செய்து செய்து ஐயா சொன்ன இன்ட்ராஸ்பெக்ஷனை பண்ணி பண்ணி மௌனம் இருந்து ஜீவகாந்தத்தை பெருக்கி பெருக்கி என்னுடைய ஆறாவை எந்த அளவுக்கு அதிகமா ஆகிறனோ அந்த அளவுக்கு என்கிட்ட அட்ராக்டிவா இருப்பாங்க உயிரினங்கள் எல்லாருமே. அது விலங்குகளா இருந்தாலும் மனிதர்களா இருந்தாலும் இல்லைங்களா? அப்ப நான் சொல்லக்கூடிய என்னுடைய கருமையும் தூய்மையா இருந்தா என்னுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிமா இருக்கும்? நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா? தூய்மையானதாக தான் இருக்குங்க. நல்லதா. தூய்மையானதா. நீங்க தூய்மையை அடைஞ்சா நீங்க உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல. சிலர் வருவாங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க, நான் எதுவோ நினைச்சுக்கிட்டு வந்தேங்க, உடனே போகணும்னு நினைச்சேன், 1 மணி நேரம் ஆயிடுதுங்க, நல்லா இருக்குதுங்க, ஒரே அமைதியா இருக்குதுன்னு சொல்றாங்க சிலர். சிலர் வீட்டுக்குள்ளாரே உள்ளே வராம வெளியே போவாங்க. இதுக்கு ரெண்டுக்கு ரீசன் என்ன சொல்லுங்க? அது அவங்களுடைய மனதை பொறுத்துங்கயா. அவங்களுடைய மனதை பொறுத்து இல்ல. சாந்தி அம்மா செய்து 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 தவ ஆற்றல அந்த வீடை ஃபுல்லா அமைதி களமா மாத்திருந்தாங்கன்னா வரவங்களுடைய அந்த பவர் வந்து கொஞ்சம் ஆயிடும். ஏன் ஒரு மகான் வரும்போது எல்லாரும் உங்களை அறியாம கையை தூக்கி ஐயா வாழ்க வளமுடன்னு சொல்றீங்க? ஒரு சிலரை பார்த்தா ஏன் தூக்குறீங்க? அவங்களுடைய அட்ராக்டிவ் பவர் வந்து உங்களை கொஞ்சம் பண்ணும் இல்லைங்களா? உங்களுடைய பவரை எப்ப அதிகப்படுத்துறீங்களோ அப்போ வந்து யார் கெட்ட எண்ணத்தோட உங்களை அடிக்கணும்னு வந்தா கூட உங்களை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுவாரு. தன்னைத்தான் அறியணுமா? நான் கருமையத்தை தூய்மையாகி நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் உலக மக்களுக்கு. ஏன் மகான் வந்து நான் என்னுடைய உடம்பு தான் பிரிஞ்சதை தவிர நான் வான்காந்த காலத்துல இருந்து நான் உங்களோட இருப்பேன். நிறைய மூத்த பேராசிரியர்கள் வந்து பொண்ணுமை அங்க விட்டாங்க, எனக்கு அந்த சப்ஜெக்டே தெரியாது, கேட்டவங்களும் மகரிஷி குரலை கேட்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்லி நிறைய மூத்த பேராசிரியர்கள் சொல்லி கேட்டிருக்கேன் இல்லைங்களா? ஆமா ஆமா. அத போல நீங்க வந்து மேன்மை அடையினா உங்க கருமையும் தூய்மையாகணும். நீங்க சொல்லக்கூடிய செய்யக்கூடிய செயல் நல்லதா இருக்குல்ல, அவங்க எப்படி கண்டிப்பாங்க. மாத்தி பேசுவாங்க? சரிங்க சரிங்க. ரெண்டாவது சூப்பரா இருந்ததுங்க. அதே மாதிரி இந்த விஷயம் புதுமையா இருந்ததுங்க. அதாவது நாதத்திலிருந்து மூலம், மூலத்திலிருந்து நாதம், விஞ்ஞானிகள் மெஞ்ஞானிகளுக்கு சொன்னது ரொம்ப புதுமையா இருந்தது. அற்புதம்யா. எங்களை எல்லாம் யோசிக்க வச்சிருச்சுங்கய்யா. உண்மையா ஊடுருவி சென்று எங்களை உள்வார பாய்ந்து எங்களுடைய மகரிஷியோட கருத்துக்களோடு ஒன்றி தாங்கள் கொடுத்தமைக்கு மிக்க நன்றிகளும் வணக்கங்களும் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிமா. வாழ்க நன்றி வளமுடன்மா. ராஜேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக ஜெயக்குமாரி அம்மா, நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன்மா. வளமுடன் ஜெயக்குமாரி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் சொல்லுங்க. சிறப்பான விளக்கம் ஐயா. மாணிக்க வாசகர், பாரதியார் திருவாசகத்துல இருந்து நிறைய மேற்கோள் காட்டி எல்லாம் நம்ம டெய்லி கேட்டுட்டு இருக்கிற பாடல் தான்மா. அந்த பாடல்கள் நம்ம பேசக்கூடிய தலைப்புக்கு எது உதவுமோ அதை எடுத்து கொடுக்கும்போது பிரசன்டேஷன் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். ஆமாங்க, ரொம்ப சிறப்புங்கய்யா. புது விதமா இருந்த தூய்மை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா கருத்துக்கள் அத்தனையுமே இன்னைக்கு கேட்கும் போது புதிய கருத்துக்களா இருந்த மாதிரி இருந்ததுங்கய்யா. வாழ்த்துக்கள் ஐயா. எனக்கு 2 கேள்விங்கய்யா. கொண்டு வந்த பாவம் தொண்டு செய்தால் போச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா.
அதுல வந்துட்டு உயிர் இப்ப நம்ம இதை கேட்கிறோம். இப்ப கருத்துக்கள் இந்த மாதிரி இது பேர் சத்சங்கம். இந்த சத்சங்கத்தில் நம்ம கருத்துக்களை கேட்கறது கூட உயிர் தூய்மை அடையும் சொன்னீங்க இல்லைங்கய்யா? அது இதுதான் மாணிக்க வாசகர் பாடினான்னு ஒரு கவி சொன்னல, அருளுரை ஆற்றலும் அருளுரை கேட்டலும் உயிர் தூய்மை பெறும் அப்படின்னு மாணிக்க வாசகரே பாடிட்டாரு. அருளுரை ஆற்றலும் அருளுரை கேட்டலும் உயிர் தூய்மை பெறும். இப்ப நீங்க கேட்டதும் உங்களுக்கு உயிர் தூய்மை பெறுது, நான் சொல்றதுனாலே எனக்கு உயிர் தூய்மை பெறுது. அதுதானே சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகரு. அதேதானே நான் சொன்னேங்க. யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமோ, தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் ஆணே அருளாய் அடியேன் உனை வந்தூருமாறே அப்படின்னு அவரு அழுது பாடுறாரு இல்லைங்களா? அப்ப சத்சங்கத்தோட தொடர்பு இருக்கிறது என்ன? இப்ப ஜெயக்குமாரி அம்மா ஒரு கருத்தை அவங்க உணர்ந்த லெவலுக்கு சொல்லுவாங்க, ஏழுமலை உணர்ந்தது சொல்லுவாங்க, ராஜேஸ்வரி உணர்ந்ததை சொல்லுவாங்க. ஆனா ஒரு இடத்துக்கு 4 பக்கம் இருக்கிற மாதிரி 4 பேர் கொண்டு செல்லக்கூடிய இடம் அந்த கோயிலுக்கு தான். அப்ப இறைநிலை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சொல்லக்கூடிய விதங்கள், அந்த வாழ்ந்த காலங்கள், அவங்க இருக்கிற இடம் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனா கருத்து ஒண்ணுதான், இறைநிலையை நோக்கிய பயணத்துக்காக தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சிறப்புங்க, ரொம்ப சிறப்புங்க. அது மாதிரி திசைகள் நம்ம உடல்ல எந்தெந்த இடத்துல என்னென்ன திசைன்னு ரொம்ப சிறப்பா விளக்குனீங்க. அது இன்னைக்கு புதிய கருத்தா இருந்தது. இன்னொரு கேள்வி என்னன்னங்கய்யா, இப்ப நாம இந்த ஆழியார்ல ஸ்டூடெண்ட் கேம்ப் நடக்குது இல்லைங்களையா? அதுல இப்ப 15 நாள் இல்ல ஒரு 3 நாள் கேம்ப் முன்னாடி நடந்துட்டு இருந்து, இப்ப நடக்குதா இல்லையா தெரியாது. இப்ப சேர்த்து விடுறேன்னு வச்சுங்க, ரிலேஷன் பசங்களே சேர்த்து விடுறேன். ரொம்ப இந்த டீனேஜ்ல இருக்காங்க, போறாங்க, கிளாஸ்க்கெல்லாம் போறாங்க, அட்டன் பண்றாங்க. ஆனா வந்த பிறகு அவங்க கிட்ட ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாத மாதிரி எனக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி பசங்க எங்க போய் கூட இப்படி இருக்காங்களேன்னு என்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றதுங்கய்யா? சரிம்மா, நான் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல சீஃப் மேனேஜர் ரிட்டையர் ஆனேன், ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்கூலு காலேஜுக்கு எல்லாம் போறது இல்லை. 2019 இருந்து இன்னை வரையிலும் ஸ்கூலு காலேஜ் போயிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுங்களா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் பிடி மாஸ்டர் கோலெல்லாம் எடுப்பாங்க. அடுத்த நாள்ல இருந்து எல்லாருமே தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு என்னோட தான் இருப்பாங்க. கமலஹாசன் நடிச்சார ஒரு படம், என்ன படம் அது? தப்பு செய்யறவங்கள அப்படியே மார்க் பண்ணி இது பண்ணுவாரு, தெரியலீங்களா? அது மாதிரி அந்த வேற எனக்கு வச்சானுங்க. தாத்தா என்ன தாத்தா இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. என்னைக்கு குருபுரான உணர்ந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க அந்த ஆக்கின தீட்சையை கொடுக்குறீங்களோ அன்னைய மறுநாள்ல இருந்து அவங்க உங்க சீடர்கள். நீங்க கொடுக்கக்கூடியவங்கம்மா. நம்ம கொடுக்கக்கூடியவங்க சரி, நிறைய மன்றத்துல ஆகின தீட்சை கொடுக்கறதுக்கு வரமாட்டாங்க, சாந்தி தீட்சை கொடுக்கறதுக்கு வரல, துரிய தீட்சைக்கு வரல அப்படின்னா இறைக்கிற கிணறு தானே சுரக்கும். உங்ககிட்ட இருந்து வெளியே போனாதானே வாங்கானதுல. அப்புறம் கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சியில எப்படி வெளியே இருந்து உள்ள வருதுன்னு பாடம் படிச்சுட்டு நான் தீட்சை கொடுக்க வரமாட்டேன்னா அது என்ன அர்த்தம்? ரைட்டுங்க. காஞ்சிநாதன் சொல்லிட்டு தஞ்சாவூர் ஐயா பேராசிரியர் ஐயா தான் சொல்லுவாங்க, நீங்க கொடுங்க அப்பதான் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அத போல நீங்க கொடுக்கக்கூடியது, ஏமா பாக்கெட்ல இருந்து நான் கொடுக்குறேம்மா, நான் அதிகமா வச்சிருந்தா கொடுப்பேன் இல்லையா? எம்டி பாக்ஸ்ல இருந்து நான் வெறும் கையை கொடுத்தனா எப்படி வரும்? தீட்சை கொடுக்காமலே இருக்கலாம். தீட்சை கொடுக்கிறவர்கள் அனைவரும் நல்லா ஜீவகாந்தத்தை நல்லா பெருக்கி அந்த இறைவனை நினைச்சு, நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லி அவன் மூலாதாரத்துல இருக்கிற சக்திய சுழுமுன நாடி வழியா கொண்டு சகஸ்திராஸ்தானத்துல இருக்கும் பொழுது உணர்ந்தியான்னு கேட்கறீங்க ஆக்னியில. அப்போ உங்ககிட்ட பாக்கெட்ல பணம் இருந்தா தானே நீங்க கொடுக்கக்கூடிய ஆற்றலை இழுத்து வர்றதுக்கு இருக்கும். அப்புறம் அவன் அப்படி இருக்கானா சொல்லுங்க? மகரிஷி கிட்ட கேட்ட ஆசிரியர்கள் இப்ப இருக்கிறவங்க இப்ப எவ்வளவு ஆசிரியர்கள் இப்ப முதுநிலை பேராசிரியர்லாம் இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய உதாரணங்களா, ஏன்னா அவங்களோடவே மகரிஷி எங்க போய் எடுக்கிறாரா, இங்க இப்ப ஆழியார்ல ஆசை சீரமைத்தில் எடுக்கிறாரு, அடுத்தது பொள்ளாச்சியில எடுக்கிறாரு, கோயம்புத்தூர்ல எடுக்கிறாரு அப்படின்னா அவங்க வருவாங்க. என்னதான் நம்ம தான் ஆழியார்ல சொன்ன கருத்தை பொள்ளாச்சியில சொல்ல மாட்டாராம், பொள்ளாச்சியில சொன்ன கருத்தை கோயம்புத்தூர்ல சொல்ல மாட்டாராம். அது மாதிரி அவங்க அலைஞ்சாங்க இல்ல, நாண தேடல்.
அந்த அறிவு பசியில அவங்க சொன்ன கருத்துக்கள்லாம் அவங்க அன்னைக்கு எழுதி வச்சிருந்ததுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு கிஃப்டா இருக்கு இல்லைங்களா? அந்த அளவுக்கு நாம ஒரு உயிரை நம்ம கெடுக்க கூடாதுமா. நாம வந்து அவர் சொன்ன நீங்க உடற்பயிற்சியை பண்ணீங்களா, காயகல்ப பயிற்சியை பண்ணீங்களா, நீங்க கருமைய தூய்மை அடைஞ்சீங்களா அப்படின்னு அது மாதிரி இருந்தவங்க கொடுத்து அந்த பசங்களுக்கு ஒரு உணர்வை ஊட்டினீங்கன்னா கண்டிப்பா அவன் உங்களோட சுத்தி வருவான். நாங்க எந்தெந்த ஸ்கூலு காலேஜுக்கு போறோமோ அந்த இடத்துல எல்லாமே 10th +2 வந்து சென்டம். எங்களை ரோட்ல பார்த்தா கூட வந்து சொல்லுவான் யோகா தாத்தா வராரு அப்படின்னு சொல்லுவான். ஏன் அந்த அளவுக்கு வந்து உங்களோட ஸ்கூல் காலேஜை விட்டு வரும்போது என் கூட கூட்டமாவே இருப்பாங்கம்மா எல்லாமே. எங்க ஆசிரியர் பெருமக்கள் அவ்வளோ வந்து ஒரு நுணுக்கமா எல்லாருமே நெய்வேலி ஆசிரியர் பெருமக்கள் வந்து எல்லாருமே ஒரு கிஃப்ட் நமக்கு கிடைச்சது. போனாங்கன்னா அந்த பசங்களோடய ஐக்கியம் ஆயிடுவாங்க. அக்கா அம்மா தாத்தா அப்பா அப்படிதான் பழகும் பிள்ளைங்க. அதாங்க வீட்டுல பயிற்சி செய்யணும் இல்லைங்களா? நம்ம சொல்றோம் இந்த செய்யப்பான்னு சொல்லி அது பயிற்சி செஞ்சாதானங்க மாற்றம் வரும். அவங்க நிலைக்கு நாம போகணும். நாம அந்த நிலையில இருக்கும்போது நாம எப்படி இருந்தோம்? கொஞ்சம் நெஞ்சமாவா இருந்தோம். இன்னைக்கு நீங்க வந்து இங்க வேதாத்திரியும் படிச்சுட்டு இன்னைக்கு சொல்றீங்க. படிக்கிறனா நீங்க எப்படி பேசுவீங்க? சரிங்க. அவங்க போக்குக்கு தாமா போய் மாத்தணும். ஒரே நாள்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது. விதைய போட்ட உடனே பழம் வந்துடுதா? கொஞ்சம் கொஞ்சமா சரிப்பா சரிப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கிராஜுவலா கொண்டு வரணும். இவ்வாறியா ரோல் மாடல் ஆஃப் ஒரு ஃபேமிலி இல்லைங்களா? நீங்க நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்க்கும் போது நீங்க இல்லாத டயத்துல நீங்க கை காலை தூக்குன மாதிரி அந்த பசங்க செய்யும். என்னுடைய 2 பேத்திகளுமே வந்து என் கூட உட்காந்து யோகா பண்ணுவாளுங்கம்மா. காலேஜுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுவா என் பெரிய பேத்தி. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அப்ப நீங்க சின்ன வயசுல இவ்வாறியா ரோல் மாடல் யுவர் ஃபேமிலி. சரிங்க சரிங்க. ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த நண்பராக குருவம்மாள் நீங்க பேசலாமா? குருவம்மாள் உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் குருவம்மாளம்மா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஐயா எப்பயுமே உங்களுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப சிறப்பா தான் இருக்கும். அதுவும் புதுசு புதுசா தான் சொல்லுவீங்க. இந்த தடவை சொன்னது ரொம்ப அருமைங்க ஐயா. நம்மளுடைய நீங்களே பிரியாணி செஞ்சா எல்லா காய்கறியும் போட்டு கூட்டு கலவையா வைக்கும் போது நல்லா இருக்குல்ல? காய் இல்லைன்னா எல்லா காயும் கொஞ்சமா கட் பண்ணி போட்டு ஒரு பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குது இல்ல? என்னம்மா இன்னைக்கு குழம்பும் இல்ல பருப்பு சாம்பாரும் இல்ல, நல்லா இருக்குமா எல்லாரும் சாப்பிடுறாங்க இல்ல? ஆமா, நம்மளுடைய எண்ணம் நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டே செய்யறோம்ல, அதனால நல்லா இருக்கும் ஐயா. இந்த தடவை சொன்னீங்க இல்லையா, நம்மளுடைய உடலிலேயே 4 திசைகளும் இருக்குன்னு சொன்னீங்க. அது ரொம்ப அற்புதம். அதை ஒரு திருப்ப சொல்லுங்க ஐயா. அதாவதுமா நம்ம ஆக்கினை இருக்கிற இடம் வந்து கிழக்கு. அந்த ஆக்கினைக்கு நேர் பின்னாடின்னு சொல்லுவாங்கல்ல, கழுத்துக்கு பின்னாடி ஒரு பள்ளம் இருக்கு இல்லையா, பிடரி காலம்னு சொல்லுவாங்க பர்மாவில. ஆமா, அதான் அந்த மனோன்மணி. அது வந்து மேற்கு. ஐயா தொட்டு உணர்த்திய சகஸ்திரஸ்தானம் வந்து துரியத்துல பண்றேன் இல்லைங்களா, அது தெற்கு. கழுத்துக்கு கீழே உள்ள பகுதிகள் பாதம் வரை வந்து வடக்கு. கழுத்துக்கு கீழே. இது வள்ளல் பெருமான் சொன்னதுதான். வள்ளல் பெருமான் சொன்னது. சரிங்க. அதனாலதான் அவர் கோயில் வடிவமைச்சது தெற்கு நோக்கி தான் இருக்கும். அவருடைய கோயில் எல்லாமே வாசப்படி. இப்ப நம்ம ஊர்ல கோயில்லாம் எப்படி கிழக்கு பக்கம் தானே இருக்கும். ஆமாங்க ஐயா. அவர் அமைச்ச சத்தியநாராயண சபையில இருந்து எல்லாமே தெற்கு நோக்கி தான் இருக்கும். இப்போ நீங்க சகஸ்திரஸ்தானத்தை ஐயா என்ன சொன்னாங்க, கேட்வே ஆஃப் ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னு சொன்னாங்க இல்லைங்களா, வழி. அதே போல உங்களுக்கு வழி எது அவர் உணர்ந்தது, அவர் வழியில வந்த வேதாத்திரி மகரிஷி வந்து அதுதானே சொல்லியிருக்காங்க. அப்ப வாசல் எது? எனக்கு தெற்கு தான். ஞான வாசல். ஞான வாசல் தெற்கு. சரிங்கய்யா. அதான் இது ரொம்ப அற்புதம். அதான் நம்மளுடைய உடம்புலயே நம்ம 4 திசைகளையும் வச்சிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த திசையில இருக்கணும், இந்த திசையில இருக்கணும்ன்றோம். என்னங்க ஐயா, வீட்டுக்கு வாசல் கிழக்க வைக்கணும்ன்றாங்க. கடைசியில என்ன பாட்டு போனாரு வள்ளலாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. கடைநிலையை தேடுறதுக்கு துரியாதீதத்தை தேடுறதுக்கு வழி சொன்ன, யாரும் வரல.
கொல்வார் இல்லைன்னு ம் பாடி மூடி வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. கடை விரித்தேன் கொல்வார் இல்லைன்றது வந்து துரியாதீத ம் நிலையை அடையறதுக்கு உள்ள அத்தனை கருத்துகளும் நான் சொன்னேன். நீங்க யாரும் ம் இப்போ உள்ள மக்கள் வந்து கேட்கல அப்படின்னு சொல்லுவோம். ம் என்றாவது ஒரு நாள் கேட்பீங்க, என்ன மாதிரி உணர்ந்தவங்க சொல்லுவாங்கன்னாங்க. அவர் வழியில வந்த ம் வேதாத்திரி மகரிஷி வந்து சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாரும் போய் இவ்வளவு மக்கள் அருள்நிதிகள் ஆகி நம்ம இந்த வேதாத்திரியத்தை கொண்டு சென்றுட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்புங்க ஐயா. நன்றிமா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்து மீண்டும் சுந்தரமூர்த்தி ஐயா, உங்களுக்கு அட்மிட் கொடுக்குறேன் ஐயா, பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன் சுந்தரமூர்த்தி ஐயா, சொல்லுங்க. அதாவது மற்றவர்களுக்கு நம்ம வந்து அந்த முன் உதாரணமா இருக்கணும், எக்ஸாம்பிளா இருக்கணும்ன்றது அருமையா சொன்னீங்க. நம்ம கிட்ட முதல்ல சினம் வராம இருக்கா, நம்ம முதல்ல உடற்பயிற்சி செய்யணுமா, தவம் செய்யணுமா, தற்சோதனை பண்றோமான்றத நம்மள ஆராய்ச்சி செய்யணும்னு சொன்னீங்க பாருங்க. அருமையான கருத்து அது உண்மையிலேயே. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க வந்து எல்லா மன்றத்திலையுமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நான் வந்து மகரிஷி காலத்திலேயே நான் தீட்சை வாங்கினவங்க வாங்கினீங்க, ஏன் நீங்க மகரிஷி மாதிரி இல்லைன்னு கேட்டா பதில் இருக்காது. அவர் கத்து கொடுத்த பயிற்சியை தொடர்ந்து நீங்க செய்யறீங்களா? உடற்பயிற்சியா இருக்கட்டும், காயகல்பமா இருக்கட்டும், இன்ட்ராஸ்பெக்ஷனா இருக்கட்டும். பாடம் நடத்தும் போது இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படின்னு டேபிள் காலம் போட்டு பரிசு எழுதி மார்க் வாங்கிட்டு பிஏ எம்ஏ டிப்ளமோன்னு போட்டுக்கிட்டா போதுமா? அதை நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்துறீங்களா? அதுக்கு பதில் இல்லையே. ஆமாங்க, கரெக்ட். நிறைய பேராசிரியர்கள் சொல்லும் பொழுதும் இதுதான் அம்மா சொன்னாங்க இல்லைங்களா முன்னாடி, அம்மா இது மாதிரி போய் பயிற்சி எடுத்துக்கிறாங்க ஐயா, ஆழியார் போய் ஸ்கூல் கேம்ப்ல, ஆனா வந்தா அடங்க மாட்டானே ஐயா. மலைய ஒரே நாள்ல நீங்க பேத்துற முடியுமா? முடியாது. அவங்ககிட்ட இருக்கிறது எவ்வளவு கர்மாவோ அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்தது, அது கழியணும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தான் கழிக்க முடியும். எப்படி உங்களுக்கு எப்படி நேரம் இருக்கீங்க? அவ்வளவு தொண்டு செய்யறீங்க, ஸ்கூலுக்கு போறீங்க, ஏகப்பட்ட வேலைகள் நீங்க செய்றீங்களே. ரிட்டையர் ஆயிட்டு எப்படி டைம் இருக்க ஆச்சரியமா இருக்கியா, ரொம்ப பெருமையாவும் இருக்கியா உங்களுடைய நீங்க சொல்றது. நீங்க தான் உங்க டைமை வந்து யார் யார் வந்து மேனேஜ் பண்றாங்களோ அவங்க தான் மேனேஜர் இல்லைங்களா? காலத்துல ஒரு க்ஷணமும், இந்த க்ஷணம் வந்து அடுத்த நாள் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. போனது கிடைக்கக்கூடிய நேரத்தை இப்ப ஜவஹர்லால் நேரு வந்து 4 மணி நேரம் தூங்குனாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவருடைய அசிஸ்டன்ட் கேக்குறாரு, இல்ல அவரு அந்த 4 மணி நேரத்தை கூட எடுத்துக்க மாட்டாரு, 2 மணி நேரம் புக்கை படிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு, அப்ப அவருடைய தூக்கம் வந்து 2 மணி நேரம் தான் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? நம்ம வந்து தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி பிறண்டுகிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க டியூ டு ஏஜ்ல இல்லைங்களா? நான் அந்த அளவுக்கு வேலை செய்யறது கிடையாது, எனக்கு எனர்ஜி லாஸ் இல்லை, அப்ப எப்படி எனக்கு தூக்கம் வரும்? காந்தம் செலவானதானே தூக்கம் வரும். அப்படிதானே தூக்கத்துக்கு டெபினிஷன் கொடுத்துருக்காங்க மகரிஷி. ஏன் அதை ஆக்கப்பூர்வமா வரலையா? எடுத்து மகரிஷி எவ்வளவு புக்கு எழுதியிருக்காங்க, படிங்க. இது மாதிரி டெக்ஸ்ட் ரெடி பண்ணுங்க, நல்லா இருப்பீங்கல்ல. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கியா. ஐயா உங்களுடைய போன் நம்பர் வந்து இதுல இன்பாக்ஸ்ல இருக்குங்க ஐயா. இன்பாக்ஸ்ல நான் ஃபர்ஸ்டே போட்டேன். ஆரம்பத்துல ஐயா போட்டாங்கய்யா. அப்படிங்களா? அப்படியே சொல்லுங்க, நான் அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். 944 944 35 35 36 36 737 737. ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிமா. தேங்க்யூ. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்யா, மிக்க நன்றி. அடுத்த நண்பராக சாந்தி சேகர், நீங்க பேசலாமா? ஏற்கனவே வந்தவங்களா அவங்க? சாந்தி இல்ல, அவங்க சாந்தி சுந்தரம், இவங்க சாந்தி காசக்காரன்னு போட்டிருக்காங்க. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சாந்தி அவர்களே வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்யா. மிக சிறப்புங்கய்யா உங்களுடைய ஸ்பீச் வந்து. அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு கருத்து புதுசா இருந்தது என்னன்னா, நம்ம அருள் உரை கொடுக்கறது கூட நம்மளுடைய பதிவுகளை போக்கும். அதே மாதிரி அருள் உரை சிந்தனை உரைகளை கேட்பதும் நம்மளுடைய பதிவுகளை போக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு புது கருத்தா இருந்துச்சு. நான் சொன்னது இல்ல, மாணிக்க வாசகர் பாடின பாட்டு மாதிரி. அருளுரை ஆற்றலும் அருளுரை கேட்டலும் உயிர் தூய்மை பெறும், யானே போய் என் நெஞ்சம் போயின்னு பாடுறது வந்து அவரு. அதாங்க, அது உங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மாணிக்க வாசகர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கறத வந்து நாங்க உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். மிக நல்ல நல்ல கருத்துக்களை நீங்க எடுத்து கூறுனீங்கயா. எங்களுக்கு வந்து அறிவு மேம்படுறதுக்கு இது ரொம்ப உதவியா இருந்துச்சுங்கய்யா. இப்போ நீங்க திசைகள் உடம்புல சொன்னது வந்து ஆகினை கிழக்கு பக்கம்,
அடுத்து வந்து தலைப்பகுதி தெற்கு, கழுத்துக்கு கீழே பாதம் வரை வடக்கு சொன்னீங்க. தலைக்கு பின்புறம் மேற்காங்கய்யா. ஆகினைக்கு நேர் பின்னாடி இருக்கிறது மேற்கு, பிடரி காலம் சொல்லுவாங்க. ஆகினைக்கு நேர் நீங்க பின்னாடி சடை அதாவது பின்றீங்க இல்லைங்களா, அது பள்ளம் இருக்குல்ல, அந்த இடம் வந்து மேற்கு. தலை பின்ற இடம், அதாவது தலைக்கு பின்புறம். அதான் பிடரி காலம்னு சொல்லுவாங்கம்மா வர்மாவுல. ஓ, பிடரி ரெண்டு காலம். கழுத்துக்கு இடையில ஒரு பள்ளம் இருக்கு இல்லைங்களா பின்னாடி, ஆமாங்க ஆமாங்க. அந்த இடம் தான் வந்து மேற்கு. ஓ, சரிங்க சரிங்க, நன்றிங்க. நான் அதை தான் கிளாரிபிகேஷன் பண்ணிக்கலாம் தாங்க பண்ணேன். ரொம்ப சரி மேடம், நன்றிங்க. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. வேற யாரும் அன்பர்கள் இருக்கீங்களா கேள்வி கேட்க? யாரும் கை ரைஸ் பண்ணலையாம்மா, க்ளோஸ் பண்ணிக்கலாமே. சரிங்க, நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? நன்றிம்மா. யாராவது வராங்க? யாரும் வராங்க, உமையால் வந்திருக்காங்க. பேசுங்கம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு. வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க ஐயோ. இப்போ வந்து நான் இப்போ அம்மா கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, ஆடியோ நல்லா கிளியரா. ஓகேங்க ஓகேங்க. ஐயா, எனக்கு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க சொன்னாங்க ஐயா, கும்பகோணத்து பக்கத்துல ஒரு தேப்பெருமாநல்லூர் அந்த கோயில் இருக்கு, அங்க வந்து போனாங்கன்னா மறுபிறப்பே இல்லைன்னு சொன்னாங்க. அது நம்பிக்கையாங்கய்யா இல்ல இந்துஸ்ல அப்படி சொல்றாங்களேங்கய்யா, அது என்ன, அது கேட்கணும்னு நினைச்சேங்க ஐயா. ஆமா, இது எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாதுமா. அது மாதிரி இது வந்து, ஏன்னா நான் சின்ன வயசுல என்னுடைய ஸ்டோரியை சொல்லிடுறேன். சின்ன வயசுலயே வந்து எங்க ஊர்ல வந்து முப்படைகள் எங்க 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 பங்காளிங்க பண்றது, அதுல யாரோ ஆட்டை வெட்டினாங்களாம். இது மாதிரி உன் பையனை வெட்டினா நீ சும்மா இருப்பியான்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பா கிட்ட கேட்டிருக்கேன். அதுல இருந்து அவர் வந்து இவனை வந்து இது மாதிரி பண்ணாதீங்க, இவன் வார்த்தையே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதுல இருந்து நான் வந்து மேக்சிமம் பேசுறது வந்து தீக்கா மாதிரியே பேசுறான் இவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த புற சடங்கெல்லாம் எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து மகரிஷி கொடுத்த கருத்துக்களை ஆழ்ந்து பார்த்தபடி, நீங்க உங்க கருமையத்தை தூய்மையை அடைஞ்சினா மறுபிறவி உங்களுக்கு கிடையாது. இதுதான் என்னுடைய பதில். நான் வந்து பக்தி மார்க்கத்துக்கு போக வேணாம்னு சொல்றதுக்கு நான் இல்லை, அது உங்களுடைய நம்பிக்கை. எனக்கு அது தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரே பதில், என்னுடைய கருமையம் தூய்மையானா எனக்கு மறுபிறவி கிடையாது. சரிங்க சரிங்க. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச பதில். தெரியாத ஒன்னத்தை மிகைப்படுத்தி சொல்றது என்னுடைய வேலை இல்லம்மா, எனக்கு தெரியாது. சரிங்க சரிங்க. நன்றிம்மா. வாழ்க வாழ்க வளமுடன்மா. அடுத்த அன்பராக நிர்மலா, நீங்க பேசலாமா? நிர்மலாமா, உங்களுக்கு கொடுத்தாச்சு. வாழ்க வளமுடன் ஐயா. நிர்மலா அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, மாணிக்க வாசகர் பாடல்ல தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இந்த வரிகள் வந்து இந்த திசைகள் நீங்க சொன்னது நல்லதான் அப்படி இருக்கும் இல்லைங்கய்யா? எனக்கு அது தென்னாடுடைய சிவனே போற்றி. நம்ம ஒரு ப்ரொஃபஸர், அவர் கிறிஸ்டின் ஒருத்தர் வந்து அவரு பேசினாருமா ஐயாவுடைய 100வது நாள்ல. தென்னாடுடைய சிவனே போற்றின்றது வந்து காமன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டரான்னு பேரு, அவர் பேரு. அவர் சொன்னாரு, இது காமன், நான் கிறிஸ்டினு முஸ்லீமு அது மாதிரி கிடையாது. அதுதான் ஐயா சொன்னதான் கேட்வே ஆஃப் ஜேர்னி ஆஃப் கான்சியஸ் அப்படின்னு சொல்றது. தெற்கு பக்கம் நோக்கி நீங்க போகக்கூடியது வந்து ஞானத்தை அடையக்கூடியதுதான். அதுல இருந்து வந்ததான் இருக்கணும். இது வந்து நான் சொன்னது வந்து வள்ளல் பெருமான் சொன்னது. உங்களுடைய கிழக்கு பக்கம் வந்து ஆகினை, நல்ல குரு மூலியமா தொடர்ந்து நீங்க ஆகினையை உணர்ந்து அதுல இருந்து மேற்கு நோக்கி நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா இறைநிலையை நோக்கி பிறவாமை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது. சொல்லுங்க. சரிங்க, அதுதான் கேட்டேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றி. அடுத்த அன்பராக லட்சுமணன் காந்திமதி, நீங்க பேசலாம் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். லட்சுமணன் காந்திமதி அம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், பேசுங்க. உரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நல்லது ஐயா. இப்ப நம்ம வந்து வேதாத்திரியத்துக்கு கொஞ்சம் சவுண்டா பேசுங்களேன். ஐயா இப்ப கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. இந்த சவுண்ட்ல பேசுங்க, சொல்லுங்க. வேதாத்திரியத்துக்கு நம்ம லேட்டா வந்திருந்தாலும் இப்பதான் அந்த தன்மையை வந்து தெய்வத்தன்மையை நம்ம வந்து என்ன ஏதுங்கிறது உணர்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கஷ்டங்களா இருக்கட்டும், உடல்ல நோய்களா இருக்கட்டும், வேதனைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம உடம்பையும் மனசையும் பாதிக்கிற சூழல் வந்து
தானா ஏற்படுறதோ இல்ல நம்மளால ஏற்படுறதோ அந்த சூழல்கள் வருதுங்க ஐயா. அது வந்து காரணங்கள் மூலம் வந்து ஒரு இருக்கும் இல்லையா? அது எதனாலங்க ஐயா? எல்லாமே கருமை இணைப்பயன் நம்ம சொல்லிட முடியுமா? இல்ல நம்ம செய்யாட்டியும் நம்மளை சூழ்ந்து நம்மளை தேடி வரக்கூடிய விஷயங்களும் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துற ஒரு சூழல் ஏற்படுது இல்ல? அதுக்கு நம்ம என்னங்க ஐயா, இப்ப எப்படிங்க நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பொலிட்டிக்கலா சொன்னாலும் புரிஞ்சுங்க. சிவகங்கையில நம்ம ப. சிதம்பரம் ஐயா பினான்சியல் மினிஸ்டரா இருந்தார் இல்லைங்களா? தெரியும்ல, பினான்சியல் மினிஸ்டர் சிதம்பரம் ஐயா. உங்க மைக் அன்மியூட் ஆச்சுங்க. அன்மியூட் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம குடும்பமா சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க, அவங்க கேட்டிருப்பாங்க. ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. நீங்க பின்னாடி சொல்லலன்னா அம்மா சொன்ன மாதிரி அன்மியூட் ஆயிருக்குன்னு இல்லைங்களா? அவங்க சிவகங்கையில வந்து சிதம்பரம் சாரோட அப்பா கோயிலு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, இது மாதிரி பப்ளிக் யூட்டிலிட்டிக்கே ஒரு 500 ஏக்கர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அந்த காலத்திலேயே. புரியுதுங்களா? இப்ப அவர் படிச்ச உடனே அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வந்த உடனே பினான்சியல் மினிஸ்டர் ஆயிட்டாரு இல்லைங்களா? இது யாருடைய கர்மா சொல்லுங்க? அவரு சொல்ற மாதிரி அவரு சிதம்பரம் சாரோட அப்பா இல்லைங்களா? அப்பா ஆமா. இதே சிதம்பரம் சாரோட பையன் வந்து ஏன் கார்த்திகேயன் வரல? கார்த்தி தான் அவன் பேரு, கார்த்திகேயனா ஏன் வரல சொல்லுங்க? இவருடைய அவருடைய டிஎன்ஏல இருந்து வந்தது, அவருடைய நல்ல பதிவுகள் வந்து சிதம்பரத்தை நல்லா வாழ வைக்குது இல்லைங்களா? அதே நிலையில சிதம்பரம் சாரும் செஞ்சிருந்தாருன்னா அவங்க பையன் நல்லா இருப்பாங்க இல்லைங்களா? சிதம்பரம் சார் இவ்வளவு பினான்சியல் மினிஸ்டர் எவ்வளவு வருஷத்துல இருந்தாரு, எவ்வளவு நிறைய பண்ணிருக்காரு. அது மாதிரி வந்து ஏன் அவர் வரல? ரைட்டுங்களா? அடுத்தது நீங்க வந்தீங்கன்னா, நம்ம சங்கராச்சாரியர் இருந்தப்ப கண்ணா பின்னான்னு திட்டி கண்ணதாசன் எம்.ஆர். ராதாவும் வந்து தீக்காவில மீட்டிங் போட்டு பேசிட்டு போறாங்க. போற வழியில அடிபட்டு கண்ணதாசன் பெட்ல இருக்காரு, எம்.ஆர். ராதா கூட இருக்காரு. ரைட்டுங்களா? இவரு வந்து உட்காந்து சங்கராச்சாரியார் வந்து அவரு தவம் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. எம்.ஆர். ராதா மீண்டும் வந்து அவன் ஏதோ என்ன அவன் பிழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எம்.ஆர். ராதா வந்து சங்கராச்சாரியர்கிட்ட கேட்கறாங்க, இந்த திணற கொண்டு போய் நீ பூசு அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்க சங்கராச்சாரியாருடைய கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம், என்ன அவன் வந்து உங்களை இப்படி சாமி இல்ல அது இல்ல சங்கராச்சாரியார் இப்படி அப்படின்னு கண்ணாப்புனா நைட்டு முழுக்க மைக்க பிடிச்சி பேசிட்டு போயிருக்கான். அவன் பேசுறதுக்கு தண்டனை தான், அவன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நீங்க எதுக்கு அவனுக்கு திணறு கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எப்பா இவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா கண்ணதாசனுடைய அப்பா வந்து காரைக்குடியில அத்தனை இருக்கிற கோயில்கள் அத்தனையும் எடுத்து சீரமைச்சு புனரமைச்சு புது கோயிலை கட்டினார். அவ்வளோ வந்து தெய்வீக பண்பு உள்ள குடும்பம் அந்த குடும்பம். இன்னைக்கு அவனுக்கு இருக்கிறது இது இருக்கு, இதுக்கு பிறகு வந்து நல்லா ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி உடனே இவர் அழுதுகிட்டே போயிட்டு எம்.ஆர். ராதா வந்து ஹாஸ்பிட்டல்ல அந்த திணறிட்டு இருக்காரு. அவரு குணமாயிருக்காரு. எழுந்த உடனே வந்து இது மாதிரி சங்கராச்சாரியார் தான் இது மாதிரி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எம்.ஆர். ராதா வந்து கண்ணதாசன் கிட்ட சொல்லியாச்சு. உடனே அவர் வண்டி எடுத்துட்டு வந்து சாஷ்டாங்கமா ஒரு காலில் விழுந்து, நான் செஞ்சது தப்பு இல்லை, என்னோட உன்னுடைய பதிவுகள் கழிஞ்சுது, நீ வந்து இந்திய தத்துவத்தை பண்றதுக்கு ஏதாவது உன்னால ஆனதோ பண்ணு அப்படின்றதான் அன்னைக்குதான் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம்னு அவர் தொடர்ச்சியா எழுதி வெளியிட்டது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய பாடல்கள் வந்து எல்லாமே ஆன்மீகமா தான் இருக்கும் இல்லைங்களா? நான் என்னுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் வந்து எங்க கருமையத்துல என்னுடைய முன்னோர்கள் செய்த பதிவுகளுடைய தொகுப்பு தானே தவிர வேற எதுவும் இல்லை. நன்றிங்க ஐயா, சிறப்புங்க. நன்றி. அருமையான பதிலியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக முத்து ஆதி நாராயணன், நீங்க பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, கடலூர்காரர் நெய்வேலிக்காரருக்கு காது கேட்கல. சொல்லுங்க. இல்ல நான் கடலூர்ல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. நான் இப்பதான் சமீபத்தில் தான் வேதாத்திரியத்துல இணைஞ்சேன். ஆனா 2 தடவை பிரம்மஞானம் போயிட்டு வந்தேன். இப்ப உங்க இதை கேட்கணும், ஆனா எனக்கு கொடுப்பன எல்லாம் போச்சு. கேள்வி பதில் அப்பதான் நான் ஜாயின் பண்ணேன். இந்த கேள்வி பதிலே எவ்வளவு சிறப்பா இருக்குது, உங்களோட உரை எப்படி இருக்குன்றது ரொம்ப போட்டுருவாங்க. ஐடி காரங்க வந்து போடுவாங்க. ஸ்கை யோகா டிவில வந்துருங்க, 2 நாள்ல வந்துருங்க. 2 நாள்ல வந்துரும், பாத்துருங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். ஐயாவோட பணி ரொம்ப சிறப்பா இருக்குது.
நாங்களும் அந்த தொண்டுல வரணும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். திரும்பவும் அருள்நிதி போகலான்ற ஒரு கணக்குல போகலான்லாம் கிடையாது, வாங்க போயிட்டு வரேன். அங்க என்ன உங்க பிரம்மநானத்துக்கு இவ்வளவு பேரை அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளையும் ஐயா எஸ்கேஎம் ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. ஜூனல்ல இருந்து ஜேடி அருள் ஜோதி வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க போகணும்னு? இல்ல போய் தான் ஆகணும். ஏன்னா நீங்க கடலூர்ல இருந்ததை விட நீங்க அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதனுடைய தொகுப்பை நீங்க பிரம்மநானம் வரும்பொழுது முதுநிலை பேராசிரியர்கள் வந்து அழகா உங்களுக்கு வந்து அந்த அது மொத்த வேதாத்திரியத்தை உங்களுக்கு பிரம்மநானத்துல சொல்லி கொடுப்பாங்க. அவங்களோட கலந்து நீங்க அந்த இடத்துல அந்த சூழல், அந்த ஆழியார் சூழல்ல மகான் இருந்த இடம், அவங்க சமாதியான இடம் எல்லாமே போகும்போது அங்க ஏன் நம்ம அதை விட்டு வரோம்? ஏன்னா நிறைய பேர் வந்து வர்றதுக்கே இஷ்டம் இல்லாம தான் வருவாங்க. எல்லாருக்குமே அது தோணும். கண்டிப்பா நீங்க பிரம்மநானம் போங்க. இல்ல பிரம்மஞானம் 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். ஆசிரியர் பயிற்சிக்கு. ஆமா, அதுக்குதான் பிரம்மநானம் முடிச்சு ஆசிரியர் பயிற்சிக்கு போங்க. ஒரு தடவை கடலூர் மன்றத்துல இருந்து போனா, ஒரு தடவை வந்து காம்ட்ரஸ்ட் சென்னை இருக்குங்களா, டாக்டர் சேகர் ஐயா இருக்காங்களா, சேகர் ஐயா, அவங்க மூலமா தான் இதுக்கு போன ஜூன் 24ல இருந்து 26 வரைக்கும் அந்த இது போயிட்டு வந்தேன். சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டேன். இப்ப இதுதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம். அடுத்தது ஒரு சின்ன அச்சம். இது தவம் பண்ணும்போது எனக்கு வந்து தொடர்ச்சியா அந்த தவத்திலேயே லயிக்க முடியல, திடீர்னு டிஸ்டர்ப் ஆகுது. அதாங்க ஐயா, ஒரு வாழை மரம் இருக்குன்னு வச்சுங்க, அதை சுத்தி வந்து நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த நெருப்பினுடைய தாக்கம் வாழை மரத்துக்கு வருமா வராதா? கண்டிப்பா வரும். அத போல நான் இன்னைக்குதான் வந்திருக்கேன். எதுக்கு? அருள்நிதியர் பயிற்சிக்கு பிரம்மநானம் போயிட்டு வந்திருக்கேன். நான் வந்த உடனே உள்ள இருக்கிற கருமையத்துல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துருமா? வராது. அதனுடைய தாக்கம் அப்பப்போ வரும். அது என்ன சொல்லுவாங்க மகரிஷி, எண்ணம் ஆராய்தல் டாபிக்ல ஆசிரியர் பெருமக்கள் எடுக்கும் பொழுது எண்ணம் வரும். நீங்க தவத்துல உக்காந்தாலும் நீங்க அதுவும் கூட போயிடாதீங்க. கிருஷ்ண பரமாத்மா சொல்ற மாதிரி ஒரு பார்வையாளனா பாருங்க. இந்த ஓரளவு எனக்கும் அந்த இது புரியுதுங்களா? அத போல அப்ப எண்ணம் வரும். அந்த எண்ணத்துல எது நல்ல எண்ணம் எது கெட்ட எண்ணம்ன்றத வந்து நீங்க அப்படி பார்வையாளனா இருந்து பார்க்க 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 அது குறையும். இன்னொன்னு, இப்ப மகரிஷி கொடுத்த அருட்காப்பு இருக்கு இல்லைங்களா, நான் இப்பொழுது ஆகினை தவம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் துரிய தவம் ஒரு அருட்காப்பு உங்களை சுத்தி நல்ல அழுத்தமா போட்டுக்கிட்டீங்கன்னா இதை போல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து நாளடைவில் தான் குறையுமே தவிர இன்னைக்கே உக்காந்தேன் இன்னைக்கே நான் வந்து நாணத்தை அடைஞ்சிட்டேன்றது கிடையாது. நீங்க ஆகின தீட்சியில திரும்ப 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 அதுக்கு முன்னாடிலாம் 3 மாசத்துக்கு பிறகுதான் மகான் இருந்த காலத்திலலாம் வந்து அடுத்த தீட்சைக்கே போவாங்களாம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில அது மாதிரி மாறி இருக்காங்க. நீங்க தொடர்ந்து பண்ணணும். அடுத்தது இன்ட்ராஸ்பெக்ஷன் வந்து நீங்க ஏன் இது மாதிரி வருதுன்னு சொல்லி ஒரு க்ஷணமும் நிகழ்காலத்துல நீங்க இருக்கணும். அது மாதிரி இருந்து பாருங்க, வரும். கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க. இப்பவே மாற்றம் தெரியுது. அதனால சரி, இன்னும் கொஞ்சம் அழுத்தமா உட்காந்து நம்ம உட்காந்து செய்யுங்க. நன்றிங்க ஐயா. இது மாதிரி சத் சங்கத்துல ஞாயிற்றுக்கிழமை எங்க கூட்டுத்தவம் நடக்குது, ஈவினிங் நடத்துவாங்க மன்றத்துல, போய் உட்காந்து வீட்டுல உள்ளதை விட நீங்க அது மாதிரி ஒரு அறக்கட்டளைக்கு போயிட்டு அங்க உட்காந்து செய்யும் பொழுது இன்னும் சிறப்பா இருக்கும். பெரும்பாலும் மன்றத்துக்கு தான் போவேன். பண்ணுங்க. சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே